இல்ல ஓவரால் கேம் வந்து ஐ தாட் ஐ மீன் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் த கேம் ஓரளவுக்கு நல்லா பண்ணோம். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வந்து அட்டாக்கிங் வைஸ் ஐ திங்க் திஸ் எனக்கு தெரில, டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ மே பி ராங், பட் ஐ திங்க் இது வந்து திஸ் வாஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் அட்டாக்கிங் வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் ஐ டோன்ட் நோ, இது அப்புறம் வருவோம். கேம் மேனேஜ்மெண்ட்டு சரியில்லை. லாட் ஆடுற ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஐடியா இஸ் நான் வந்து என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நான் வந்து ஐ வில் கண்ட்ரோல் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். கேமில் கண்ட்ரோல் எப்போ வரும்? என்கிட்ட பால் இருந்தால் தான் வரும். ஸோ நான் பாலை எவ்வளோ நேரம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கிறேன். இதே தான் குவார்டியோலாவும் பண்ணார். தினேஷ் அவர் போட்டிருக்காரு, people say we don't press like how we used to press during the Klopp era. ஆனா கிளாப் கிளம்பும் போது அவர் வாங்கி கொடுத்த மிட்ஃபீல்டர்ஸ் ஆர் நாட் ஒர்க் ஹார்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ். சும்மா பிரஸ் பண்ணி வாங்கி பால வாங்குற மிட்ஃபீல்டர் நம்ம வாங்கல, கிடையாது. we moved away from it. Some players are superb when they come off the bench and they have that instant impact. இந்த சீசன் வந்து கியசாக் நம்மளுக்கு நிறைய இம்பாக்ட் கொடுத்துருக்கான், பட் he is that impact player. இந்த வாரம் வந்து ஆக்சுவலாக பயங்கரமான ஃபிக்சர் லிஸ்ட், டாப் 4 ரேஸு. ஸோ நம்ம வந்து லீட்ஸ் ஆடுறோம் ஆன்ஃபீல்டில், ஆர்சனல் வில்லாவை ஆடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர்சஸ் தேர்டு. வில்லா தோத்தாங்கன்னா டாப் 3 இன் அவர் சைட்ஸ். ஐயோ, ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? நம்மளும் உல்ஸ் ஜெயிச்சிட்டோம், சப்ஸ்கிரைபர்ஸும் 3450 அடிச்சாச்சு, இன்னொரு 50 பேர் வந்தால் போதும். ஸோ ஆல் இன் ஆல் குட் வீக் நமக்கு. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். 5 நாளா வீடியோ போடல மிஸ்டர் சேஷாத்ரி, எங்க போனீங்க? நான் இருக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். நான் கேம் முடிச்ச போன எபிசோட்ல சொன்னேன், சரி நான் இருக்க மாட்டேங்க, நீங்க ஒரு எபிசோட பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னு என்ன ஆச்சு? இல்லை வீட்டில் வந்து அதான் சொன்னேன், இந்த வருஷத்துக்கு நான் ஒரு வாட்டி தான் இந்தியாவுக்கு வருவேன், ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ வரும்போதெல்லாம் கோவிலுக்கு இழுத்துன்னு போனாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சரி, நம்ம கிளப் சார்பாக ஒரு வேண்டுதல போட்டு வர வேண்டியதானே. ரொம்ப நாசமா போயிட்டு இருக்குது கடவுளே. அதனால 450 மில்லியன் செலவு வந்து இவ்வளவு கோவலமா போயிட்டு இருக்குது. எவன் வச்ச சூனியன்னு தெரியல, ஏதோ நீங்களாச்சும் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. இல்ல என்ன கேவலமா போய்கிட்டு இருக்கு? டாப் 4 ஆஃப் தி லீக். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அதுவே கேவலம் தான், வெளியே சொல்ல முடியறது இல்ல. அந்த அளவுக்கு முட்டி கொடுத்துட்டு ஜாலியா இருக்க வேண்டியதுதான். டாப் 4 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மோசம். அப்படியும் பார்த்தா நமக்கும் மேலக்கும் 10 பாயிண்ட் கேப் இருக்கு. டாப் 4 அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னமோ ஒரு 2 பாயிண்ட் கேப் எவனாச்சும் கேட்டா நான் டாப் 4 பொசிஷன் எங்க எண்ட் ஆஃப், அதாவது நான் இப்படிதாங்க பாப்பேன். 10 வருஷம் கழிச்சு எவனாச்சும் லீக் டேபிள் நீங்க இந்த சீசன் எப்போ எங்க முடிச்சீங்கன்னு கேட்டா எல்லாம் 4th முடிச்சோம்ப்பா, வெரி காம்படிட்டிவ் சீசன், அதனால 4th முடிச்சோம், அவ்வளவுதான். 10 வருஷம் கழிச்சு அவன் கேட்க போறது இல்ல உங்களுக்கும் மேன் சிட்டிக்கும் ஆர்சனலுக்கும் எத்தனை பாயிண்ட் கேப் டிஃபரன்ஸ், அதெல்லாம் யாரும் கேட்க போறது இல்ல. பட் இது என்னவோ சொல்ல வந்தேன் நடுவுல. கிறிஸ்மஸுக்கு அப்புறம் இதாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு போடுறோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் மெரி கிறிஸ்மஸ். நியூ இயர்க்கு முன்னாடி அடுத்த எபிசோடு வருமானலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஹாப்பி நியூ இயர் இப்போவே சொல்லிக்கிறேன். அதே சொல்லிடலாம். அது கரெக்ட். எங்கள்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. இன்னொரு 1 மந்த்க்கு வந்து நானும் சேஷாத்ரி திரும்பி போற வரைக்கும் கன்சிஸ்டன்சி கஷ்டமா இருக்குங்களா? இல்ல ஆக்சுவலாவே நியூ இயர்க்கு முன்னாடி எபிசோட் வராது. ஏன்னா அடுத்தது நம்ம ஆட போறது லீட்ஸ் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு. அந்த ப்ரீவியூ இந்த எபிசோட்ல தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலாவே வராது ரிவ்யூல. எபிசோட் 2026ல தான் வரும். சான்ஸ் இருந்தாலும் நாங்க போட மாட்டோம். வராதுங்கிறது அடுத்த விஷயம். சான்ஸ் இருந்தாலும் நாங்க போட மாட்டோம். எங்களை எல்லாம் நம்பாதீங்க. வரலாம். ஜோக்ஸ் அப்பார்ட் 3450 நாங்க கேட்டது 3500. ஸோ மறக்காம முடிஞ்சா இன்னொரு 2-3 டேஸ், இந்த 1-3-4 டேஸ்ல வந்து எப்படியாச்சும் நம்ம டார்கெட் இது பண்ணோம்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ஹைப் ஆப்ஷன் நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது என்னதுன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு கமெண்ட்ஸ்ல பார்த்தேன், அது என்னதுன்னு எனக்கு தெரியல. ஹைப் என்னன்னா 100,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கம்மியாக ஒரு சேனல் இருந்துச்சுன்னா அது ஒரு தனி ஆப்ஷன். அந்த ட்ரெண்டிங்னு ஒரு டேப் வரும்ல யூடியூப்ல நம்ம போனோம்னா, என்ன பாக்குறதே தெரியலனா லெஃப்ட்ல யூடியூபே வச்சிருக்கான், டே இதாண்டா ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இந்த ஹைப் பட்டன் எதுக்கு வச்சிருக்கானா, ஸ்மால் சேனல்ஸ் 100,000க்கு கம்மியா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அந்த ஒரு பட்டன் அமுத்தினோம்னா அவங்களுக்கு பாப்புலரைஸ் பண்றது ஒரே ஆப்ஷனுக்காக இந்த ஹைப் ஆப்ஷன் வச்சிருக்கான். ஆனா ஹைப் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு மக்களே we need to be a monetized channel. யூடியூபோடைய பார்ட்னர் ப்ரோக்ராம்ல நாங்க வந்து ஜாயின் பண்ணி பணத்தை புடுங்குறாப்புல இருந்தா மட்டும்தான் அந்த ஹைப் ஆப்ஷன் வரும். ஸோ நாங்க வந்து அதை பண்ணல, அதனால வரல. அதை பண்ணணும்னாலே
நாங்கள் கிட்டத்தட்ட 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வேணும். ஸோ அதனால வந்து உங்களுடைய நல்ல ஒரு சப்போர்ட்னால இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒன்லி சப்போர்ட்னால ஸோ மறக்காம அந்த 3500 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 2026 ஒரு பேங்கோட நம்ம ஆரம்பிக்கிறோம். டைட்டில் சார்ஜுக்கு போகிறோம். டாப் 4ல பத்தாது, டைட்டில் சார்ஜுக்கு போகணும். ஆமா, அப்படியே இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல @காப்கருத்து, ட்விட்டர்ல வந்து @காப்கருத்து _LFC எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. லிவர்பூலையும் இப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் இஸ் அ குட் டைம் டு ஃபாலோ. அது கௌதம் சொன்ன மாதிரி 3500 வந்தா நல்லா இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து எங்க வருத்தப்படுவீங்க, அதாவது கௌதம்க்கும் எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க முடியலையே, நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். நீங்க எங்களுக்கு கொடுக்குற கிறிஸ்மஸ் கிஃப்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பட் இப்ப கேமுக்கு வருவோம். இல்ல என்னன்னா மத்த சேனல்லாம் வந்து ஃபேன் கிவ் அவேம்பாங்க, நம்மளது மட்டும் ஃபேன்ஸ் ஆர் கிவிங் டு அஸ். அந்த மாதிரி நம்ம சேனல் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா போதும். இந்த பெரிய வருத்தப்பட வேணாம். நியூ இயர் கிஃப்ட் கூட வருது. வருத்தப்பட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுக்காதீங்க. வருத்தப்படுறீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே ஒருத்த கமெண்ட்ஸ்ல போடுவேன், நான் ஒன்னும் வருத்தப்படல ப்ரோ அப்படின்னு. வருத்தப்படுறீங்க. அதனால கிஃப்டா நீங்க வந்து சப்ஸ்கிரைபர் மூலியமா வந்து காமிச்சிருவீங்க. பட் இங்க வருவோம். லிவர்பூல் 2 வூல்ஸ் 1. செசாத்ரி, உங்களோட ஏர்லி தாட்ஸ் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? வேர்ட்ஸ் எக்கிட்டிக்கே தான் தே ஆர் கோயிங் டு ரன் தி பிரீமியர் லீக் இனிமே பாருங்க. ஓகே, அதாவது நிறைய பேர் கேட்பாங்க சர்க்கி ஹாலண்டா இல்ல வேர்ட்ஸ் எக்கிட்டிக்கேவான்னு. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கேமை மட்டும் எக்ஸாம்பிளா காமிச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா வேர்ட்ஸ் அண்ட் எக்கிட்டிக்கே வந்து they are going to run the league இனிமே. அங்க சர்க்கி ஒரு கோல் ஒரு அசிஸ்ட், அதே நல்ல, அது தெரியுமா? தெரியாது. தெரியும். அந்த மேட்சை பார்த்துட்டு தான் இது பேச்சு. இதெல்லாம் நம்ம பேசக்கூட நிலைமையில. சரி போவோம், நம்ம தான் முடிவு பண்ணிட்டோம். இந்த சீசன் நமக்கு தான், என்ன நடந்தாலும் நமக்கு தான் நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனா எவனோ ஒருத்தன் ஜூனி வச்சுட்டு போயிட்டான். பார்த்தா 7 பேர் நம்மளுக்கு இன்ஜுரியில அவுட்டுங்க. அநியாயத்துக்கு இந்த கேம் ஸ்டார்டிங் முன்னாடியே நம்மளுக்கு லைனப்பே எவனே தெரியல. பார்த்தா கியசா குழந்தை பாட்டிட்டாரு. அதனால நான் வந்து அந்த பேச்சுக்கு அப்புறம் வர நாம. பட் ஆனா வந்து ஓவரால் தாட்ஸ் எப்படி பாக்குறீங்க? வேர்ட்ஸ் எக்கிட்டிக்கே தவிர எப்படி இருந்துச்சு? இல்ல ஓவரால் கேம் வந்து ஐ தாட் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் த கேம் ஓரளவுக்கு நல்லா பண்ணோம். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வந்து அட்டாக்கிங் வைஸ் ஐ திங்க் திஸ், எனக்கு தெரியல டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ மே பி ராங், பட் ஐ திங்க் இது வந்து திஸ் வாஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் அட்டாக்கிங் வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல ஐ டோன்ட் நோ, இது அப்புறம் வருவோம். கேம் மேனேஜ்மெண்ட்டு சரியில்லை. ஐ திங்க் நம்ம வந்து வி கேவ் வுல்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் திரும்ப வரதுக்கு கேம் உள்ள. அவங்களும் ஒரு கோல் போட்டாங்க. அதுக்கப்புறம் இட் சீம்டு ஓகே. பட் ஆனால் ஐ டோன்ட் நோ, ஒரு கன்வின்சிங்காக இல்லை அகேன்ஸ்ட் ஒரு 20th பிளேஸ் டீமு. ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் தட் இந்த லிவர்பூல் டீம் வந்து தே ஹாவ், ரியலிஸ்டிக்காக சொல்லணும்னா இந்த லிவர்பூல் டீம் வந்து டூ தே ஹேவ் வாட் இட் டேக்ஸ் டு வின் த டைட்டில்னா டெஃபினெட் இந்த சீசன் டெஃபினட்டாக இல்லை. ஈவன் சப்போஸ் நீங்கள் வந்து பை வாட் எவர் சான்ஸ் வந்து நம்ம வந்து இஃப் வி ஆர் இன் த டைட்டில் ரேஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 பாயிண்ட் வித்தியாசம் தான் நமக்கும் ஆர்சனலுக்கும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஆடி ஜெயிக்கிற டீமாக இருந்ததுன்னா ஐ வுட் சே நம்ம டைட்டில் ஜெயிக்க மாட்டோம் தான் சொல்லுவேன். இட் வுட் பி வெரி அன்லைக்லின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க சிட்டி சர்க்கியை பற்றி. சிட்டி ஆடினது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு. சிட்டி ஆல்சோ அவங்களும் வந்து தே லுக் சம்வாட் வல்னரபிள் இந்த சீசன். பட் ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. அட்லீஸ்ட் அவங்களுடைய சான்ஸ் கிரியேஷன் வந்து இஸ் மைல்ஸ் பெட்டர் தென் வாட் வி ஹேவ் ரைட் நோ. ஓவராலா இந்த கேம்னு பார்த்தோம்னாலே we should have done a lot more. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 2-0 லீடோட நம்ம உள்ள போறோம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எல்லாருமே தான் பார்த்தோம். we knew how dull it was. அந்த ஃபர்ஸ்ட் கோல் போடுற வரைக்குமே வந்து என்னதாண்டா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செம்ம டல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து, சரி பால் வந்து 95% நம்ம தான் வச்சிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே 95% நம்மள்ட்ட தான் இருந்துச்சு. ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு ஒரு சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம், எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் போகிறோம். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் கோல் கீப்பரையாச்சும் டெஸ்ட் பண்ணலாம்லடா. அட்லீஸ்ட் ஒரு ஷாட் எடு, ஆன் டார்கெட்டோ ஆஃப் டார்கெட்டோ, ஒரு டிஃபெண்டர் மேலே அடி, ஏதோ ஒன்று பண்ணு. எட்ஜ் ஆஃப் த பாக்ஸில் போயிட்டு 10 பாஸ் அங்கே போட்டுட்டு பப்பறப்பான்னு 10 அடி கிடச்சா மட்டும்தான் நான் ஷாட் எடுப்பேன்னா அது நடக்காது. அது எந்த டீம் கூடயும் பிரீமியர் லீக்ல நடக்காது. நீ எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் போயிட்டு நான் யோசிச்சுட்டு நான் முடிவெடுத்து இன்னொரு 10 கியூட் பாஸ் போட்டு அப்புறம் தான் போய் பாலை நடந்துகிட்டே தான் கோல் போடுவோம்னா அது கண்டிப்பா நடக்க போற காரியமே கிடையாது. இந்த மாதிரி லோ பிளாக் போடுற சைட்ல நீ எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஷாட் எடுத்து தான் ஆகணும்.
வேற ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது. ஆனா நீ அதை எடுக்க மாட்டேங்கிற. ஸோ வாட் எவர் வி ட்ரை டு கிரியேட் இல்ல வேஸ்டா தான் போய் முடியுது. லைக் தேர் இஸ் நோ எண்ட் ப்ராடக்ட். நீ அங்க போய் நின்று என்ன பண்ற, திருப்பி ரீசைக்கிள் பண்ற, திருப்பி அந்த பக்கம் போற, திருப்பி இந்த பக்கம் வர. ஆனா ஒரு ஷார்ட் ஆச்சு எடு, ஆஃப் டார்கெட் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன ஊல்ஸ் 10 பாஸ் போட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆக போறானுங்க. எப்படி இருந்தாலும் உனக்கு லாங்கா போட போறாங்க, மறுபடியும் அடுத்த எடுத்து வரதான் போறோம். அதுக்கு ஒரு ஷார்ட் ஆச்சு எடுக்கலாம் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல போயிட்டு நம்ம எதுவுமே பண்றது இல்லை. ஸோ அந்த ஒரு சான்ஸ் கிரியேஷன் கம்பேர் டு சிட்டி அண்ட் டு ஆர்சனல் ஆர் டு வில்லா ஈவன் ஃபார் தட் எக்ஸாம்பிள் இஸ் வெரி வெரி பேட் ரைட் நோ. நம்மள்ட்ட அந்த சான்ஸ் கிரியேஷன் எப்படி பண்றேன்னே தெரியாம பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருக்கோம். அது மாறினாதான் ஐ திங்க் நம்மள்ட்ட நீ சொன்ன அந்த கன்வின்சிங் அந்த வேர்டு மாறும். ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிடிட்டி வந்துருச்சு, கன்வின்சிங்கா இருக்கிற மாதிரி நம்ம தெரியிறோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுவாச்சு நமக்கு தெரிய வரும். ஓகே நமக்கு இப்போ தெரிஞ்சதுல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் நவ் நமக்கு அது தெரியவே இல்லை, அந்த ஃப்ளூயிடிட்டி இல்லை. பேசிக்கலி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாருங்க, நம்ம அந்த நம்ம போன எபிசோட சொல்லியிருந்தோம், அந்த கோல் கன்சீட் பண்ண உடனே நம்ம ஹெட்ஸ் எல்லாம் டிராப் ஆயிருதே ஏன் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் காமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே அமைச்சிருந்தாரு, ஒருவேளை அந்த கோல் கன்சீட் பண்ணிட்டா ஐயோ நம்மளுக்கு இப்போ கோல் எப்படி போடுறதுன்னு தெரியலையேங்கிற ஒரு பயத்தினால தான் அந்த ஹெட்ஸ் டிராப் ஆகுதா? அது ஐ மீன் அது பார்ட் ஆஃப் த ரீசன். அது கரெக்ட் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், ஆடுற பிளேயர்ஸ்க்கும் தெரியும் கிரியேஷன் வந்து அவ்வளோ இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி போட போகிறோன்னு தெரில. அதான் சொன்னேன் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி, ஒரு விதத்தில் இந்த பயமும் இருக்கும், திரும்ப இன்னொரு கேமுக்கு நம்ம வந்து 1-0 டவுன்லேருந்து வரணுமா அப்படின்னு அந்த ஒரு இதுவும் இருக்கும். பட் அவர் சொல்கிறதும் கரெக்டு, எப்படி போட போகிறோன்னு தெரிலங்கிற அந்த ஒரு பதட்டமும் இருக்கும் இன்னொரு பக்கம். ஸோ அதுவும் இருக்குது டெஃபினட்டாக. நீங்கள் ஏன்னா அந்த டைம் நம்ம சுவாரஸ் தரிச்சா வச்சுருந்த போது நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நான் வேண்டுவேன் ஆப்போனன்ட் டே கோல் போட்டு தொலைங்கடா, அப்போ தான் எங்கள் மக்கள் எந்திரிப்பாங்கன்ட்டு. ஏன்னா அப்போ வந்து வி நியூ 2 கோல் விட்டா கூட நம்மளால 4 கோல் போட முடியுங்கிற அந்த ஒரு தைரியம் நம்மள்ட்ட இருந்துச்சு. அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால் இருந்துச்சு, அந்த டேலண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால் வர மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா இதுதான் நான் மக்கள் உங்கள்கிட்ட நினைச்சேன், நினைச்சேன், ஆர் வி ஜென்யூன்லி ஸ்லோயிங் இட் டவுன் அண்ட் அலோவிங் தி ஆப்போசிஷன் டு கம் அண்ட் செட் தேர் டிஃபென்ஸ்? நம்ம பாலே வந்தாலும் நீங்க போய் நில்லுங்கடா, உங்களை நாங்க பிரேக் பண்ணி கோல் போடுறோம்டா, டிரான்சிஷன்லாம் நொட்ட மாட்டோம்டா அப்படின்னு நம்மளே அந்த முடிவு எடுக்கிறோமா? ஆமாம்மா, இல்லை டெஃபினட்டாக. அதாவது நம்ம முடிவு எடுக்கிறோமான்னு இல்லை, நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுனால அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. வி கிவ் தம் டைம் பேசிக்காக. அதுதான் நான் இன்னொரு இதில் கேட்டுட்டு இருந்தேன், இன்னொரு பாட்காஸ்ட்டில் அவங்க சொன்னாங்க, அதாவது பீப்புள் டென் டு இப்போ இந்த ஃபார்மேஷன்ஸு டாக்டிக்ஸ்லாம் பற்றி பேச்சு வந்தது. அதில் அவங்க என்ன சொன்னாங்க, பீப்புள் டென் டு சிடி ஃபார்மேஷன்ஸ் வந்து ஒரு ரிஜிடாக பார்ப்பாங்க. 4-3-3னா இதுதான், 4-2-3-1னா இதுதான், அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ சில டீம்ஸ் இருக்காங்க நம்ம லீக்ல, யுனைடெடு போர்ன்மத், இது அந்த 4-4 கேம் இருந்துச்சுல்ல அவங்களுக்கு, அந்த 2 டீமை பற்றி அவங்களோட டாக்டிக்ஸ் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அவங்களோட ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே ஓகே. யுனைடெட் வந்து பேக் 3 ஆடுறாங்க, வாட் எவர் இட் இஸ். நீங்கள் அவங்க ஆடுற விதம் ஆனால் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் தட் யுனைடெட் ஹாவ் அ ஸ்டைல். யுனைடெட் வந்து தே வாண்ட் டு டிஸ்ரப்ட் தி ஆப்போசிஷன் அண்ட் கவுண்டரில் ஆடணும். ஸோ அதுதான் அவங்க ஸ்டைல். தேர் ஸ்டைல் இஸ் நாட் வந்து யுனைடெட் இப்படி தான் ஆடுவோம் அப்படி இந்த யுனைடெட் வேம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கிடையாது. யுனைடெட் வேன்னு எதுவும் இல்லை இப்போது. வாட் தேர் வே இஸ், நாங்கள் நீ பண்ணுறதை நாங்கள் நிறுத்துவோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஆடுவோம். ஸோ லைக் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அதாவது இல்லை எதுக்கு இது சொல்ல வந்தேனே மறந்து போச்சு. யுனைடெட் எக்ஸாம்பிள் இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து கரெக்ட். ஆமாம். ஸோ வை ஆர் வி ஸ்லோயிங் டவுன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அந்த டிஸ்ரப்ஷன் வந்து நமக்கு இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். அந்த டிஸ்ரப்ஷன், வி ஆர் நாட் அப்போனண்ட் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ உல்ஸே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க 2-3 வாட்டி அட்டாக் பண்ணாங்க மேட்ச்சில். பட் அதை வி ஆர் நாட் பில்ட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். நம்ம வந்து எப்படி இந்த டிஸ்ரப்ஷன் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க சிஸ்டமை நம்ம டிஸ்ரப்ட் பண்ணல. நம்ம வந்து நம்ம ஆடுறபடி தான் ஆடுவோம், நம்ம வந்து மெதுவாக தான் ஆடுவோம். அவங்களும் சரிப்பா நீ மெதுவாக ஆடிக்கப்பா, நான் பின்னாடி செட் பண்ணிக்கிறேன்னு அவங்களும் அழகாக வந்துடுறானுங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இதுதான். நான் வந்து இந்த கேமை பற்றி இன்னொரு இடத்துல ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது நீங்கள் சொன்னீங்க கன்வின்சிங்காக இல்லைன்னு நான் சொன்னேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த கேம் வந்து டிட் லிவர்பூல் வின் ஆர் டிட் வுல்வ்ஸ் லூஸ் திஸ் கேம் அப்படின்னு. வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும். அதாவது வந்து இந்த கேம் வந்து நான் கன்வின்சிங்காக சொல்ல முடியாது லிவர்பூல் தான் இந்த கேமை ஜெயிச்சாங்க,
நான் இங்கே ரெக்கார்டிங் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், Wolves ஆர் ஸோ பேட் இந்த சீசன் தட் இந்த கேம் வந்து இதே ஒரு 4-0 ஸ்கோர் லைன் இருந்தது, ரொம்ப கன்வின்சிங்காக ஆடணும், ரொம்ப டாமினேட்டிங்காக ஆடணும்னா நம்ம தான் ஜெயிச்சோம்னு சொல்லலாம், டாமினேட்டிங்காக ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். வேறஸ் இப்போ வந்து எப்படி இருக்குனாக்கா, ஓகே நம்மளும் நல்லா ஆடணும், ஆனால் உல்ஸும் வந்து தேவர் நாட் கிரேட் அப்படிங்கிற அந்த ஒரு இது வருது, ஆனால் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வருது, அதுதான் சொல்ல வரேன். இது உல்ஸ் கேம் மாதிரியே தான் நீங்கள் ஸ்பர்ஸ் கேமும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸ்பர்ஸ் அவனாதான் அந்த ரொமேரோ வந்து கிளியர் பண்ணுறேன்னு போய் அந்த சான்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்தா. அந்த 1-0 போனதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நமக்கு வந்து ஓகே ஒரு சேஃப் ஜோன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடினோம். தென் வி ஸ்கோர் தி செகண்ட். திருப்பி அதே மாதிரி 1 கோல் வந்து அவங்கள சம்மந்தம் இல்லாமல் வந்து ஒரே பால் பாக்ஸ்குள்ளே வந்து போட விட்டோம். இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து பண்ணுறோம். ஸோ இட்ஸ் பேசிக்லி ஒரு ரிக்கரிங் தீம் மாதிரி தான் இருக்குது. எவ்ரி கேம் 2 கோல் லீடு இருந்தது சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே. போர்ன்மத் கூட, எத்தனை அத்லெட்டிகோ மெட்ரிட் கூட, எத்தனை கேம் எவர்டன் கூட, எல்லா கேமுமே யூ டேக் அ 2-0 லீட் அண்ட் தென் ஓகே சரி இன்னும் 45 நிமிஷமாக கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறானுங்க பிச்சில். எதுக்குடா அப்படி ஆடுறீங்க, உங்களுக்கே நீங்க சூனியம் வச்சுக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு இந்த கேம். பார்த்து எல்லா கேம் பார்க்கும்போது இந்த சீசன் அப்படிதான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் தட் வி கன்சிடர் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் தான். சம்மந்தம் இல்லாம வந்து எங்கேயோ எதுக்குடா இப்படி முட்டாள்தனமா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவனுங்க வந்து நல்லா பிரேக் டவுன் பண்ணி போட்டானுன்னா நல்லது. இப்போ அந்த சிட்டி கேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 கோலோ 2 கோலோ வந்து அவனுங்க செம்மையா ஆடி வந்து போட்டானுங்க. ஓகே அவனுங்க தான் நல்லா பண்றானுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்காவாசி கேம்ல நம்மளே அந்த தம்பி கோல் அது இருக்கு பாரு, ஆலிசன் சும்மா தான் நிக்கிறான் போய் சாப்பிட்டுடு அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து கொடுப்போம். அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம வந்து அவங்கள வந்து கேமுக்குள்ள கொண்டு வரது நம்ம வேலையா போச்சு. பட் ஆல் இன் ஆல் எனக்கு வந்து அந்த அட்டாக்கிங் இதுல வந்து திஸ் டீம் இஸ் பில்ட் டு பிளே ஆன் டிரான்சிஷன்ஸ். வேர்ட்ஸா இருக்கட்டும், he needs space to play. Ekitike is very quick when you find a small space, he is very very quick to go. அந்த ஒரு சான்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸோடைய அந்த கிராஸ் ஆன் த கிரவுண்ட் கிராஸ் இருந்து போய் 2 டிஃபெண்டர் நடுவுல ஷாட் எடுப்பா பாருங்க கிட்டிக்கே போஸ்ட் அடிச்சு வெளிய வருது. ஆமா ஆமா. So we are built to play on transitions. ஆனா manager doesn't want us to play transition. எனக்கு அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதுதான் இந்த தி அட்வான்டேஜஸ். இப்போ இந்த சீசனுக்கு அப்புறம் ஸ்லாட் இருப்பாரா இருக்க மாட்டாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் தி அட்வான்டேஜஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது மேனேஜர் வந்து நான் டிரான்சிஷனில் தான் ஆடுவேன், இந்த லீகே அப்படி தான் ஆடுது, ஸோ நானும் அந்த மாதிரி ஆடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வி ஹாவ் த பிளேயர்ஸ் டு டூ இட். இப்போ ஸோ இந்த ஸ்லாட்டோட ஸ்டைலுக்கான வாங்கின பிளேயர்ஸ்னு இல்லை. தீஸ் பிளேயர்ஸ் ஆர் மோர் தென் கேப்பபிள் ஆஃப் பீயிங் இன் டிரான்சிஷன். இந்த லெவர்குசனுக்கு ஃப்ரிம்பாங் வேர்ட்ஸ் இருந்த மாதிரி, நியூ காசிலுக்கு ஈசாக் இருந்த மாதிரி, ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு எக்கிட்டிக்கே இருந்த மாதிரி தான் இங்கே அண்ட் இங்கே இருந்த பிளேயர்ஸ், கிளாப் டைமில் இருந்த பிளேயர்ஸும் தே ஆர் யூஸ் டு பிளேயிங் டிரான்சிஷன்ஸில். ஸோ அது ப்ராப்ளமாக வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் நோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லாட் இருப்பாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன் நினைக்கிறீங்க? லைக் why don't we want to play quicker? அந்த ஃபர்ஸ்ட் பால் ரிலீஸ் பண்ணிட்டே ஓடுங்கடா முன்னாடி. இல்ல இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஸ்லாட் ஸ்டைல். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக், மேபி லாங் டைம் அகோ நான் சொல்லியிருந்தேன். இட்ஸ் நாட் ஸ்லாட் ஸ்டைல். லாஸ்ட் சீசன் நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணோம் ஸ்லாட் டே, ஒரு கண்ட்ரோல் இருக்கு கேமில். இந்த சீசன் என்ன ப்ராப்ளம்னாக்க எல்லாருமே வந்து தே ஆர் கோயிங், அந்த பாக்கி இருக்கிற 19 டீமும் they are playing transitions. இப்போ யுனைட்டட பத்தி நான் டிஸ்ரப்ஷன்னு சொன்னேன். அவங்க வந்து என்ன, சில பேர் வந்து டிரான்சிஷன்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. ஒருமே தெரியாத ஆளுக்கு புரியுவீங்க டிரான்சிஷன்னா என்ன. சிம்பிளா சொல்லணும்னா கவுண்டர் அட்டாக்குங்க. ஸோ டிரான்சிஷன்னாக்க வந்து நான் அவங்க இப்போ நீங்கள் தான் என்னோட அப்போனன்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்ககிட்ட இருந்து பாலை வின் பண்ணி டக்குன்னு, ஸோ நீங்கள் அட்டாக் பண்ணும்போது நீங்கள் வந்து அவுட் ஆஃப் பொசிஷனில் இருப்பீங்க. உங்களோட டிஃபென்ஸ் பண்ணும்போது ஷேப்பும் அட்டாக் பண்ணும்போது ஷேப்பும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த லெஃப்ட் பேக் ரைட் பேக்லாம் முன்னாடி போவான், அது பண்ணுவான் இது பண்ணுவான். நான் உங்ககிட்ட நீங்கள் அட்டாக் பண்ணும்போது நான் டக்குன்னு பாலை ஜெயிச்சிட்டேன்னா என்ன, இந்த டிரான்சிஷனுங்கிறது என்ன வருதுனாக்க டக்குன்னு வந்து உங்கள் அட்டாக்லேருந்து எங்கள் அட்டாக்குக்கு டிரான்சிஷன் ஆகுது. இப்போ அதுதான் பேர் வந்து அங்கே. ஆமாம், அந்த இதுதான் வருது, அந்த அதுலேருந்து தான் வருது. ஸோ இப்போ ஒரு செகண்ட் முன்னாடி நீங்கள் அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த செகண்ட் நான் அட்டாக் பண்ணுறேன். எதுக்கு அது அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பிளேயர்ஸ் முன்னாடி கமிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் டக்குன்னு பால் வின் பண்ணும்போது எங்கிட்ட ஒரு 3 பேர் இருப்பாங்க, உங்ககிட்ட ஒரு 3 பேர் தான் இருக்காங்க பின்னாடி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. வேற நார்மலா நான் வந்து பின்னாடிலேருந்து பில்டப் பண்ணி எடுத்துன்னு வந்தேன்னா உங்ககிட்ட ஒரு 8 பேர் இருப்பாங்க பின்னாடி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜை கிரியேட் பண்றதுக்கு தான் டிரான்சிஷன் பேசிக்கா சொல்லுவோம். அது அந்த கவுண்டர் அட்டாக். அதுதான் இன்னொரு வார்த்தை சொல்லுவேன். இந்த டிரான்சிஷனுங்கிறது வந்து இந்த அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்தது வார்த்தை. அதுக்கு முன்னாடி கவுண்டர் அட்டாக்கும்பாங்க பேசிக்கா. அதே இப்போ இதனால இப்ப நீங்க சொல்ற வந்து 19 டீம்
இன்க்ளூடிங் குவார்டியோலாவே வந்து அந்த ஸ்டைல் மோர் டைரக்டா டக்கு டக்குன்னு விளையாடுவோம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஒருத்தர் மட்டும் ஓகே 19 சொல்ல வேண்டாம், மேபி லோவர் ஆஃப் டீம்ஸ் வந்து தே ஹேவ் டு அவுட் ஆஃப் நெசசிட்டி நம்மள மாதிரி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆல் டாப் டீம்ஸ் வந்து டைரக்டா டிரான்சிஷன் பேஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது வந்து கண்கொள்ளா தெரியும் போது வந்து why do you think it is an advantage to play? இல்ல அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல சுத்தமா இல்லையா? இல்லை, இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அதாவது வந்து ஸோ இப்போ ரெண்டு டீமுக்கு இப்போ இந்த யுனைடெட் போர்ன்மத் கேமே எடுத்துக்கிறேன், 4-all draw. ரெண்டு டீமுமே தே லைக் டு பிளே ஆன் டிரான்சிஷன்ஸ். ஸோ இது என்ன ஆகும்னாக்க ஒரு பாஸ்கெட் பால் மாதிரி எண்ட் டு எண்டாக போகும். ஸோ எதுக்கு வந்து அது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு நியூட்ரலாக வந்து அந்த 4-4 draw வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு கோச்சாவோ ஒரு மேனேஜராகவோ இட்ஸ் வெரி அன்பிரெடிக்டபிள் ஃபீல்டில் என்ன நடக்க போகுதுங்கிறது. ஏன்னா டக்குன்னு நீங்கள் ஒரு கோல் போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க ஒரு கோல் போட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி அன்பிரெடிக்டபிள். உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை கேமில். அதாவது வந்து என் பிளேயர்ஸ் இது தான் பண்ணணும் ஒரு ஐடியா இல்லை டக்குன்னு, ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது அடுத்த செகண்டு. இப்போ ஸ்லாட் ஆடுற ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஐடியா இஸ் நான் வந்து என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நான் வந்து ஐ வில் கண்ட்ரோல் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். கேமில் கண்ட்ரோல் எப்போ வரும்? என்கிட்ட பால் இருந்தால் தான் வரும். ஸோ நான் பாலை எவ்வளோ நேரம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கிறேன். இதே தான் குவார்டியோலாவும் பண்ணார். பார்சலோனாவில் இருக்கட்டும், பயர்ன் மியூனிக்கில் இருக்கட்டும், இப்போ சிட்டியில் ஈவன் அன்டில் இந்த வருஷம் சிட்டிலையும் இதை தான் பண்ணிட்டு இருந்தார். ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜ், இது அட்வான்டேஜ் இருக்கா டிஸ்அட்வான்டேஜ்? இப்போ அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இட் கிவ்ஸ் யூ கண்ட்ரோல் ஆஃப் த கேம். டிஸ்அட்வான்டேஜ் நம்ம டீம் ஸ்பெசிஃபிக் டிஸ்அட்வான்டேஜ். அது வி ஆர் வெரி ஓப்பன் டு டிரான்சிஷன்ஸ். ஏன்னா கொனாட்டே மாதிரி ஒரு டிஃபெண்டர், கொனாட்டேவை நான் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கல, பட் எதுக்கு எடுக்கிறேன்னா இந்த சீசன் ஹி ஹஸ் பின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். கொனாட்டே மாதிரி ஒரு டிஃபெண்டர் வந்து இருக்கும்போது யூஸ் ப்ரோன் டு மிஸ்டேக்ஸ்னாக்கா அந்த டிரான்சிஷனில் வந்து வி ஆர் வல்னரபிள். இதே வந்து லாஸ்ட் சீசன் கொனாட்டேவாக இருந்திருந்தா ஆர் வி சோ வல்னரபிள்? இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஏன்னா வந்து ஏன் வந்து we are not able to cope with transitionsனாக்க இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இருக்கிறதுனால. ஸ்லாட் வந்து நம்ம பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இப்படி ஆடுறாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஸ்லாட் தான் இப்படி ஆடணும்னு ஆசைப்படுறாரு நினைக்கிறீங்களா? இல்லை, ஸ்லாட் தான் இப்படி ஆடணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, மிட்ஃபீல்டு ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டு எடுத்துக்கோங்க, கிராவன்பச், மெக்கால், சோபோஸ்லை, இவங்க 3 பேர் லாஸ்ட் சீசனில் ஆடின மிட்ஃபீல்டு. இது தே கிவ் யூ இதில் 3 பேருமே தே ஆர் டெக்னிக்கலி வெரி குட். கிராவன்பச் வந்து ஓகே இஸ் நாட் ஆஸ் குட் அஸ் சோபோஸ்லை ஆர் மெக்காலிஸ்டர் பாசிங்ல, பட் இஸ் ஸ்டில் வெரி குட். அதில் டிஃபென்சிவ்லி இஸ் மச் பெட்டர் தென் தோஸ் டூ. மெக்காலிஸ்டர் வந்து பாசிங்ல இஸ் டீப், அதாவது பின்னாடி டீப்பர் ரோல்லேருந்து கிரியேட் பண்ணுறது இட்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த். சோபோஸ்லை வந்து பிரெஸ்ஸிங்க்கு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் ஆல்சோ அவனோட அட்டாக்கிங் அவுட்புட்டை வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது. அந்த ஃபைனல் தேர்டில் போய் என்ன பண்ணுறாங்கிறது, அந்த லிங்க் அப் பிளே, அதெல்லாம் வந்து ஹி ஹஸ் பின் வெரி குட். ஸ்லாட் வந்து அந்த மிட்ஃபீல்ட் இப்போ அந்த மாதிரி ஒரு மிட்ஃபீல்டை வச்சுக்கிட்டு நீ வந்து ஹெண்டர்சன், வைனால்டம், மில்னர் மாதிரி ஆடுனாக்க இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஃபெபினியோ மாதிரி ஆடுனா ஐ வில் ஸ்டாப் யூ தேர். அதாவது எதுக்குன்னா அதான் இருக்குங்க, ஒருத்தர் செம கமெண்ட் போட்டிருந்தார். இதை வந்து நான் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தேன், அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையா கேட்டிருந்தார். அவர் வந்து யாருன்னு எனக்கு தெரியலீங்க, நான் வந்து உங்களோட நேம் வந்து டக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அவர் வந்து செம்மையா கேட்டிருந்தார். என்னன்னா people want us to play தினேஷ் அவர் போட்டிருக்காரு, people say we don't press like how we used to press during the Klopp era. ஆனா கிளாப் கிளம்பும் போது அவர் வாங்கி கொடுத்த மிட்ஃபீல்டர்ஸ் ஆர் நாட் ஒர்க் ஹார்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ். சும்மா பிரஸ் பண்ணி வாங்கி பால வாங்குற மிட்ஃபீல்டர் நம்ம வாங்கல, கிடையாது. we moved away from it. கரெக்டா? நீங்க சொன்ன பாயிண்ட். மெக்காலிஸ்டர் வந்து போய் ஒருத்தவனை ஹவுண்ட் பண்ணி பால வின் பண்ணி கொடுக்குற பிளேயர் கிடையாது. கிராவன்பர்ச்சும் போய் ஹவுண்ட் பண்ணி வின் பண்ணி கொடுக்குற பிளேயர் கிடையாது. சோபோஸ்லை பிரஸ்ஸிங் ட்ரிகர். ஆனா சோபோஸ்லையோட பிரஸ்ல சோபோஸ்லையே பால் வின் பண்ண மாட்டான், நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஆனா நம்மளுக்கு முன்னாடி இருந்த பிளேயர், நீங்க ஒரு லலானாவே எடுத்துக்கீங்களேன், லலானா பிரஸ் பண்ணி லலானாவே பால் வின் பண்ணி கொடுப்பான். ஏன்னா தேர் தோஸ் கைண்ட் ஆஃப் மிட்ஃபீல்டர்ஸ். ஓகேவா? இப்ப இத்தனை நாள் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸ்லாட், டேய் தம்பி ஸ்லாட்டு போய் அவங்கள பிரஸ் பண்ண வைக்கலாமேடா அப்படின்னு. ஸோ இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஆனா ஆமா இல்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்மகிட்ட அந்த பிளேயர் இல்ல. ஸோ நம்ம கண்ணா பின்னாலும் ஓடி அவங்களை பிரஸ் பண்ண சொல்ல முடியாது, ஏன்னா ரிகவரி இருக்காது. ஒருவேளை அவங்க தாண்டிட்டாங்கன்னா மில்னரால பறந்து ஒரு பேய் மாதிரி ஓடி வருவான். மில்னர், எண்டர்சன், வைனால்டம் அவ்வளவு ஸ்பீடா ஓடி வருவானுங்க பின்னாடி.
இப்போ நம்மளுக்கு ஓடி வர ஒரே ஆள் சோபஸ்லை மட்டும்தான் விட்டான்னா. நம்மளுக்கு முன்னாடி வச்சு டியாஸ் இருந்தான் போன வருஷம். டியாஸ் கண்ணா பின்னாடி ஓடி வருவோம் பின்னாடி. ஓகேவா? சோ இஸ் த பிளேம் நவ் லைக் எனக்கே இப்பதான் புரியுது. ஓகே நம்ம பிளேம் ஸ்லாட் மேல போடக்கூடாது இருக்குது. ஸ்லாட் அவைலபிள் பிளேயர்ஸை வச்சு கரெக்டா தான் பண்றாராட்டு இருக்குது. கண்ணா பின்னாடி பிரஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பண்றாரோன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது தட் இஸ் பார்ட் ஆஃப் இட். பட் ஆனா வந்து நம்ம வந்து வில் கோ பேக் டு அந்த கிளாப்போட லாஸ்ட் சீசனுக்கு அப்புறம் வந்து வி ஹயர்ட் ஸ்லாட். இந்த ப்ரொஃபைல் இருக்கிற பிளேயர்ஸை வச்சு யார் பெஸ்ட் ஒர்க் பண்ணுவான்னு இது பண்ணி தான் வி ஹவ் ஹயர்ட் ஸ்லாட். ஸோ ஸ்லாட்டுக்கும் தெரியும், எட்வர்ட்ஸுக்கும் தெரியும் இந்த ஸ்டைல் ஆஃப் பிளேயர்ஸை வச்சு நீ ஹெண்டர்சன், வைனால்டம், ஃபெபினியோ மாதிரி மிட்ஃபீல்டு வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது. அண்ட் ஐ திங்க் கிளாப்போட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லேயே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், டே ஒரு லோ பிளாக் டீமுக்கு அகேன்ஸ்ட் என்னடா கிராஸ் இங்கேருந்து போடுற திரும்ப வருது, அங்கேருந்து போடுற திரும்ப, இட்ஸ் த சேம் திங். இதே கிரிட்டிசிசம் தான் இப்போ ஸ்லாட்டுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஐடியாவே இல்லாத மாதிரி இருக்கு லோ பிளாக் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா அப்படின்னு. ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஸ்டில் தேர். அப்போ இருந்த ப்ராப்ளம் இப்போவும் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் a நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ், அவ்வளோதான். நீங்க கிராசிங் சொன்னீங்க. எனக்கு வந்து சீரியஸா நான் கேள்வி கேட்கணும். என்னடா ட்ரெயினிங்ல பண்றீங்க? எவ்வளவு கேவலமான கிராசிங் பண்றீங்க? கோல்கீப்பர் கைக்கு போகுதா எல்லா கிராஸும்? ஒரு லோ கிராஸ், ஒரு லூப் பண்ணாம லைக் ஒரு பிளாட்டா போடுற கிராஸ் எல்லாமே நம்ம மண்டையில உழுவுண்டா. நீங்க போடுற கிராஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட் நல்ல ஞாபகம் இருக்குது. கிராவன் பல்ஸ்ட பால் இருக்கு, அவனுங்க வந்து பிரஸ்ஸே பண்ணல. நீ கிராஸ் தான் போடுவீன்னு தெரியும், நீ போடுற கிராஸ் என் கீப்பர் கைக்கு தான் போகும்னு தெரியும்னே நின்னானுங்க. அவ்வளவு கேவலமா கிராஸ் பண்ணான். ஆனா கிராஸ் இது அப்படின்னு இல்ல இது வந்து ஜானத்தன் வில்சன் ஒரு ஃபுட்பால் டாக்டிக்ஸ் ஆத்தர் இருக்கான். அவன் வந்து இது வந்து ஒரு மேபி ஒரு 5-10 இயர்ஸ் இந்த புக்கு இன்வெர்ட்டிங் த பிரமிட்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் இன் இங்கிலீஷ் ஃபுட்பால்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டாட் ஒன்று போட்டிருப்பான். கிராசஸ் வந்து தே ஹாவ் 11% ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் பிரீமியர் லீகரால. ஸோ நீங்கள் 10 கிராஸ் போட்டிங்கன்னா ஒரு கிராஸ் தான் உள்ளே போகும் கரெக்டாக உங்கள் நீங்கள் டார்கெட் பண்ண. ஸோ கிராசிங் இஸ் அ வெரி இன்எஃபிஷியன்ட் வே ஆஃப் ஸ்கோரிங் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். இது த ப்ராப்ளம் இஸ் லோ பிளாக் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு வந்து அந்த டைட் ஸ்பேசஸில் வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது யூ ஹேவ் டு ஹேவ் சோ மெனி பிளேயர்ஸ் ஒரு கேப்பபிள் ஆஃப் தட். இந்த ஃபோர்டன், பெர்னார்டோ, சர்க்கி எல்லாரும் ஒரே டீமில் இருக்காங்க. நமக்கு வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் யார் இருக்காங்க? ஃப்ளோரியன் வர்ட்ஸ், அப்புறம் மெக்காலிஸ்டர் ஆன் a good day. நோ அந்த நேம் எடுத்துட்டு வர வேண்டாங்கற நான். இல்ல நான் சொல்றேன், அதான் அதனால தான் ஆன் a good dayன்னு சொன்னேன். நல்ல நாளா இருந்தா மெக்காலிஸ்டர் ஆடுவான் அந்த மாதிரி. மேபி கர்டிஸ் ஜோன்ஸ், மேபி கர்டிஸ் ஜோன்ஸ் இஸ் ஓகே. ஐ திங்க் கர்டிஸ் ஜோன்ஸ் இஸ் மச் பெட்டர் than the tight space. அவ்வளவுதான். பட் இந்த 3 பேரை கம்பேர் பண்ணுங்க, ஃபோர்டன், பெர்னார்டோ, சர்க்கி, இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணுங்க. the quality difference it's so different. நீங்க வந்து ஒரு 2 yard ஸ்பேஸ்ல if you ask words to do something, okay he can match ஃபோர்டன் என்ன பண்றானோ அதை மேட்ச் பண்ணுவான். ஆனா கர்டிஸ் ஜோன்ஸும் மெக்காலிஸ்டரும் வந்து சர்க்கி, பெர்னார்டோ பண்ற வேலையை பண்ணுவாங்களா? இல்ல. ஸோ லைக் யூ நீட் மல்டிபிள் பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே சக்சஸ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாத போது நம்ம என்ன பண்றோம், we are trying to give space. ஏன்னா அதுதான் தட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன். வேர்ட்ஸா இருக்கட்டும், எகிட்டிக்கவா இருக்கட்டும், ஸ்பேஸை கொடுத்து ஏதாச்சும் பண்றா அப்படின்னு. அதுதான் நான் சொல்றேன், அந்த ஸ்பேஸை கொடுக்கறத டிரான்சிஷன்ல ஆடுங்கடான்னா அதையும் நாங்க ஆட மாட்டோம். ஆப்போனன்ட் போய் செட் பண்ண வச்சு தான் நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. எனக்கு அந்த அட்டாக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் ஆல் ஓவர் தி பிளேஸ். ஆமா இல்ல அதுதான் இட் brings me to that அந்த லார்ஜர் பாயிண்ட். நீங்க சொன்னீங்க ஆல் ஓவர் தி பிளேஸ். I think defensively நான் வந்து லாஸ்ட் ஒரு 6-7 கேம்ஸா we have praised slot. டிஃபென்சிவா கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிருக்கு. அட்டாக்கிங் வைஸ் I don't think we have sorted out what is going on. இன்னமுமே இப்போவுமே இந்த கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 15 ஷாட் எடுத்திருக்கோம் வூல்ஸ்க்கு அகேன்ஸ்டா. XG வந்து 1.5, 4 தான் ஆன் டார்கெட். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸோட கோல் வந்து இட் வில் பி ஹை XG. ஏன்னா வந்து லிட்டரலா 10 யார்ட்ல இருந்து கோலை போட்டான் அவன், அது 1-on-1ல. ஸோ அது ரொம்ப ஹை XG-யா இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ் கோலை எடுத்தீங்கன்னா ப்ராப்ளி அரௌண்ட் ஒரு 0.7 போல தான் இருக்கும், மேபி 0.8, 0.9 இருக்கும் XG ஃபுல் மேட்சுக்கு. 13 ஷாட் 14 ஷாட்டுக்கு 0.9 XG இஸ் எம்பாரசிங் ஒரு வூல்ஸ்க்கு அகேன்ஸ்டா. கண்டிப்பா எம்பாரசிங் சொன்ன கரெக்டான வேர்டு அது. என்னன்னா ஓகே நீ வந்து 1 வீக் ட்ரைனிங், மறுபடியும் உனக்கு 1 வீக் ட்ரைனிங் வேர்ல்ட்ஸ் முன்னாடி, இதுதான் உனக்கு பண்ண போறானுங்கன்னு தெரியும். ஆக்சுவலா என்ன தெரியுமா நடக்குது, மெக்காலிஸ்டர் ஓடி அந்த டிஃபென்சிவ் லைனை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஓடுறான். பின்னாடி இருந்து எவ்வளவுமே அந்த ஒரு சிப் பால் போடுறதே இல்லை. அப்போ எதுக்குடா அவன் பாவம் அந்த ரன் பண்ணணும்?
அவன் அந்த ரன் பண்றான், ஃப்ரிம்பாங் 2-3 தடவை அந்த ரன் பண்ணான், இந்த சைடு வந்துட்டு கர்டிஸ் ஜோன்ஸ் 2-3 தடவை ஓடனான். ஆனா நம்ம இந்த பால போடுறதே இல்ல. ஏன் அது ட்ரையாச் பண்ணி அதுதான் இந்த லோ பிளாக் டீம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க பால் உங்ககிட்ட மிட்ஃபீல்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த மாதிரி ஒரு ரன் பண்றீங்க, எனக்கு என்ன கண்ணுக்கு தெரியுது, நீங்க ஒரு ரன் பண்றீங்க, பக்கத்துல 3 பேர் நிக்கிறானுங்க அவனுக்கு. கரெக்ட் கரெக்ட். சோ அங்க இருந்து எனக்கு பால் போடணும்னு தோணாது, அதுக்கு போடுறதுக்கு பதிலா நான் அட்லீஸ்ட் ரீடைன் பொசிஷன். இங்க அதுதான் இட் கம்ஸ் பேக் டு நம்ம டிரான்சிஷன்ல ஆடினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அந்த 3 பேர் பக்கத்துல நிக்கிறானுங்க. இதே டிரான்சிஷன்ல இருக்கும்போது நீங்க ஒரு ரன் பண்ணீங்கன்னா டக்குன்னு ஒரு பால் போடுது. இப்போ ஏகிடிகே அந்த வேர்ட்ஸ் கோலுக்கு போட்டானே. எக்ஸாக்ட்லி. The team is built for thatங்க, but for some reason okay இது இருக்குறியா, இதுதான் என்னோட ஹைலைட் ஆஃப் தி ஷோ. அதாவது என்ன நான் சொல்லிருந்தேன், ஃப்ரிம்பாங் வரும்போது அட்டாக்லயும் செம்ம யூஸ்ஃபுல்லா இருப்பான், டிஃபென்ஸ்லயும் செம்ம யூஸ்ஃபுல்லா இருப்பான், ஏன்னா அவனுடைய பேஸ் செம்ம யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு சொன்னேன். அது வந்து லெட்ஸ் டாக் அபவுட் இட் லேட்டர். ஆனா இன்னொரு முட்டாள்தனமான விஷயம் சொல்றேன். ஓகே, இது முட்டாள்தனமான விஷயம் தான், நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன மக்களே, இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாப்போம். என்னடா நம்ம வந்து ஸ்லோ ஆடுறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? என்ன? சும்மா கெஸ் எடுக்க பார்க்கலாம். ஃப்ரிம்பாங்க? இல்ல 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 இல்ல, ஸ்லாட்டோடைய 5D செஸ் போச்சுடா. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல எனர்ஜி வேஸ்ட் பண்ண கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக லேட்டர் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேஜஸ்ல நமக்கு சிஎல்ல எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுனால உலகத்தை ஃபூல் செய்வதற்காக நம்ம வந்து ஸ்லோவா ஆடுறோம். எப்படி ஜனவரி மாசம் வந்த உடனே டப்புன்னு ஸ்பீடை பிக்கப் பண்ணிட்டு ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு மோட்டை அடிச்சு நொறுக்கிறோம். அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம ஸ்லோவா ஆடிட்டு இருக்கோம். போக போக வந்து பிக்கப் பண்ணிடுவோம், வேற ஒன்றும் கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஐயோ காதுல ஏதாச்சும் ரத்தம் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு இந்த பாட்காஸ்ட்ல. சரி சரி, அதாவது ஒண்ணு லாஜிக் இல்ல. நம்ம வந்து டீப் வந்து சீசன் சொல்றாரு, பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டயர்ட் ஆயிடுறாங்க, மார்ச் மாசம் வந்து நம்மள்ட்ட வந்து எனர்ஜி லெவல் இல்ல, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து சேமிக்கணும், நான் பிஎஸ்ஜி மாதிரி நொட்டுவேன் அப்படிங்கிறாரு. டேய், பிஎஸ்ஜி ஆடுற லீக்ல 4 டீம் தான்டா இருக்கு, மீதி 15 டீம் சும்மா தான்டா இருக்கு, அவங்க ஆடுற மாதிரி நம்மளும் ஆடணும்னா எப்படிடா முடியும்? சரி, நீ இது எல்லாமே பண்ற, ஓகே, நீ லீக் முடிஞ்சு போச்சு, அது தெரிஞ்சு உனக்கு கதை. சாம்பியன்ஸ் லீக் மட்டும் தான் இருக்குது, 2 கேம் இருக்கு, நம்ம யாருக்கு ஆடணும், 2 கேம் நம்ம மீதி இருக்கு, யார் ஆடணும் ஞாபகம் இல்லை. அதை தாண்டி நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல நீ போற, நீ போகும்போது கன்சர்வ் பண்ண எனர்ஜியை மட்டும் நீ அங்க காட்டலன்னு வெயி, உனக்கு அவனே அப்ப இருக்கு. இப்பெல்லாம் எனர்ஜி கன்சர்வ் பண்றதுக்காக நாங்க ஓட வைக்க மாட்டோம், அது பண்ண மாட்டோம்னு பேசி போட்டு அப்ப மட்டும் எனர்ஜி மொத்த எனர்ஜி இல்ல உனக்கு, அன்னைக்கு இருக்குடா ஸ்லாட் அப்படின்னு இருக்கு நானு. அதனால வந்து இது ஒரு விஷயம். ஆனா வந்து நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணனா நம்ம வந்து கியஸாங்க எல்லாருமே வைசன்டி ஸ்டார்டிங் கியஸா, ஐயோ கியஸாக்கு சான்ஸ் கொடுக்கல, கியஸா வந்தா ஒரே மேட்ச்ல 15 கோல் போடுவாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டா பாருங்க அப்படி இப்படி நானுங்க. இல்ல ஐ மீன் நான் வந்து இதுல அஜெண்டால எழுதியிருக்கேன் கியஸா நாட் ஃபிட் டு ஸ்டார்ட்னு. ஐ திங்க் இந்த கேம் வந்து இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரூவ் தட் அவனோட வந்து இஸ் மைல்ஸ் ஆஃப் வந்து ஒரு ஸ்டார்டிங் பிரீமியர் லீக் விங்கர் அப்படின்னு, ஒரு டாப் டீமுக்கு விங்கரா அவனால வந்து ஈ கேனாட் ஸ்டார்ட் கேம்ஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி ஆடுறதுக்கு வேணா லைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்ட் ஆஃப் இட் இஸ் வந்து மேபி இஸ் நாட் யூஸ் டு ஸ்டார்டிங் 90 minutes, ஸோ அதனால வந்து இஸ் நாட் யூஸ் டு பிளேயிங் ஃபார் அ லாங் டைம். ஸோ அதுவே இருக்கலாம். சடனாக வந்து 20 நிமிஷத்துலேருந்து சடனாக வந்து நீ 90 minutes ஆடுனா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஒரு பிளேயருக்கு. ஸோ இட் மேபி இன்னொன்று இல்லை இன்னொன்று என்னன்னாக்கி பிளேட் ஆன் த ரைட் விங், அவனோட நேச்சுரல் வந்து சென்டர் ஃபார்வர்டு இல்லை லெஃப்ட் விங்கில் தான் இது வரைக்கும் ஆடி இருக்கான் நமக்கு. ஸோ அதுவும் மேபி பார்ட் ஆஃப் இட், அதுதான் சொல்ல வந்தேன். என்னன்னா அது நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே, 90 minutes நீ ஆட, ஆனா ஒரு ப்ரீ அசிஸ்ட் கேஸா, ஒரு ப்ரீ அசிஸ்ட் வைக்கவே இல்ல, ப்ரீ அசிஸ்டா உருட்டி விட்டானா ப்ரீ அசிஸ்ட். அவன் அந்த பாஸ போடலனா ஃப்ரிம்பாங்குக்கு அசிஸ்ட் கிடைச்சிருக்காதா? அதுதான். ஆமா ஃப்ரிம்பாங் ஒண்ணுமே பண்ணல பாவம், கியஸா பால பக்கத்துல 5 அடி கூட்டி விட்டாலதான் ஃப்ரிம்பாங் அதை பண்ணினான். கரெக்ட். அவன் ஃப்ரிம்பாங் எங்க ஓட போறான்? மனசாட்சியே இல்ல. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் கியஸாட்ட ஒரு 15 வாட்டி ஒரு 10 வாட்டி பால கொடுத்துருப்போம். டேய், ஏதோ ஒரு மேனை பீட் பண்ணி ஏதோ ஒரு கிராஸ் போடுறா இல்ல ஏதோ ஒன்று பண்றான், அழகா பக்கத்துல இருக்கிற இவனுக்கு பேக் பாஸ் விரும்பாங்க. டேய், இதுக்கான உனக்கு விங்கரா ஸ்டார்ட் பண்ணும் அங்க அப்படின்னு இருக்கு. 90 நிமிஷம் ஆட முடியாது ஒத்துக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல எவன் பண்ண வேண்டியதானே. சி அல்டிமேட்லி சம் பிளேயர்ஸ் நீங்க ஒரிகியே எடுத்துருங்களேன், ஹி இஸ் அ பீஸ்ட் சூப்பர் சப் நமக்கு ஆடும்போது. ஆனா ஒரிகியே ஸ்டார்ட் பண்ணாலுமே அவன் வந்து ஏன்னா ஒரிகி இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. நிறைய கேம் நம்ம பார்த்துருக்கோம். So some players are superb when they come off the bench and they have that instant impact. இந்த சீசன் வந்து கியசாக் நம்மளுக்கு நிறைய இம்பாக்ட் கொடுத்துருக்கான். பட் he is that impact player. அது வந்து ஸ்லாட் வந்து நம்மள்ட்ட வந்து FA கப்லி போன வருஷம் காமிச்சாரு. அதுக்கப்புறம் 10 கேம் எல்லாரும் அமைதியா இருந்தானுங்க. இந்த ஒரு 4 கேம் மறுபடியும் கியசா பண்ணோன்னே கியசா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், ஸ்லாட்டுக்கு ஒன்றும் பண்ண தெரியாது, ஸ்லாட் அவரை வந்து ஆட வைக்கிறது இல்ல, அவன் மேல அஜெண்டா இருக்கு, சரி இப்ப காமிச்சாரு. இதுக்கு மேல வாய்த்தரப்பான ஒருத்தவனாச்சு எல்லாரும் மணி வைக்கணும். ஐயோ கேக்போ நீ எங்க எங்க ஆடா பாதிகளா அந்த லெவலுக்கு போயிட்டீங்களாடா அப்படின்னு இருக்கு எனக்கு. இல்லை, அதாவது பப்ளிக் வந்து தேவை ஷார்ட் மெமரி, அது நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறது, தேவை ஷார்ட் மெமரி. ஸோ அதனால வந்து கியேசா எவ்வளோ மோசங்கிறது வந்து நம்ம மறந்துடுறோம். ஏன்னா கேக்போவும் அவ்வளோ மோசமாக இருக்கான், அவனை விட மோசங்கிறத மறந்துடுறோம் நம்ம. வந்தான் இல்ல நான் பேசாம முடிக்கலான்னு பார்த்தேன், வந்தான் 2 நிமிஷம் தான் இருக்கு, டே கத்துறேன், டே 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 பாலதைடா அப்படின்னு அவன் கார்னர் பிளாக் எடுத்துட்டு போயிருந்தாலும் மேட்ச் முடிஞ்சிருக்கும். ரைட் ஃபுட்லயே ஆன் டார்கெட்ல அடிக்காத நம்பாலு, லெஃப்ட் ஃபுட்ல ராக்கெட். ஏன்டா கிராஸ் பார் அடிச்சான்ல, அது கிராஸ் பார் அடிக்கல, அது எங்க மேலால போச்சு, கிராஸ் பார் எங்க அடிச்சது, கிராஸ் பார் அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு தெரியல. சரி ஏதோ கிராஸ் பாருக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கும் மேல. நிறைய லெஃப்ட் ஃபுட்லயே தண்டர் ஸ்ட்ரைக். டே சும்மா இருடா, ஏன்டா அப்படி கடுப்பேத்துற, ஒரு மேட்ச் ஆச்சு எங்கிட்ட திட்டு வாங்காம இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவங்க பால வச்சிருந்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும். 4th மினிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு ஸ்டார்ட் எடுக்கும் போது நான் கத்துற டே 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 எடுத்துறாதா எடுத்துட்டான். ஐயோ பால் அவங்கள்ட்ட போகுதே, இவனை வச்சுக்கிட்டு நம்ம மாரடிக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு மேட்சும். என்னடா இப்போ ஓகே குட் கொஸ்டின். சாலா இஃப் ஹி கம்ஸ் பேக், டூ யூ திங்க் சாலாவை தூக்கணுக்கான மெயின் ரீசன் டிஃபென்ஸை ஷோர் அப் பண்ணணும்னு. இப்போ டிஃபென்ஸ் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட கொஞ்சம் ஷோர் அப் ஆன மாதிரி தெரியுது. Do you think now Salah will be again useful if he plays as the inside forward? Leftல யாரோ Ekitike up front, ஏன்னா Isak is not going to come back, and Salah as the inside forward. 1-2 instance of transition வந்தாக்கோ நம்ம சாலாவை யூஸ் பண்ணலாமா? ஐ திங்க் சாலா தான் ஸ்டார்ட் பண்ணுவான், வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ கியேசாவை பார்த்தாச்சு, வேறு ஆப்ஷன் இல்லை. அன்லெஸ் சடனாக வந்து கேக்போ தூக்கி ரைட்டில் போட்டால் ஒழிய ஐ டோன்ட் சி. ஏன்னா வேர்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக இப்போ ஐ திங்க் இஸ் மேக்கிங் தட் லெஃப்ட் விங் பொசிஷன் அவனோடது. ஸோ அண்ட் மெக்காலிஸ்டரும் இப்போ லுக்ஸ் லைக் வந்து ஸ்லாட் வந்து நீ 10ல் ஆடுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் கர்டிஸ் அண்ட் கிராவன்பர்ச்சோ, சோபோஸ்லாய் அண்ட் கிராவன்பர்ச்சோ பின்னாடி ஆடுவானுங்க. ஒரு வாட் எவர் இட் இஸ், சோபோஸ்லாய் 10ல் ஆடுவான், மெக்காலிஸ்டர் பின்னாடி அதுவும் ஏதோ ஒன்று அந்த மிட்ஃபீல்டு தான் 4 பேர் தான் மிட்ஃபீல்டில் இருப்பானுங்க. ஸோ இப்போ ரைட் விங்கில் சாலாவை தவிர ஒரு ஆப்ஷன் இல்லை. அன்லெஸ் தி ஒன்லி திங் நான் வந்து வாட் ஐ கேன் திங்க் ஆஃப் இஸ், இது ரொம்ப நான் இப்போ சொல்கிறேன் நல்ல ஐடியாலாம் கிடையாது, பட் ரொம்ப ரேடிக்கலி திங்க் பண்ணணும் அப்படின்னாக்க கியேசாவை அவனோட டிஃபென்சிவ் ஒர்க்குக்காக மட்டும் அவனை ரைட் விங்கில் ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு, அன்லெஸ் ஏன்னா நம்ம என்ன நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நீங்களாச்சும் ஒரு காது தான் பார்த்தீங்களா, 2 காதையும் பார்த்துருவேன். இல்லை நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ண இல்லை என்ன நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, டீம் அதாவது சாலா வந்து இ டசன்ட் கம் பேக்குங்கிற அந்த ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. நீங்கள் ஃபேராக இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு என்ன கேட்டால் சாலாவை ஸ்டார்ட் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இஃப் நீங்கள் வந்து கேஸாக்கு ஒரு இல்லை சாலா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கேஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி ஒன்லி திங் ஐ கேன் சேஸ் கேஸா வந்து டிஃபென்சிவ்லி அவன் திரும்ப வருவான். அவன் எஸ்பெஷலி ஃப்ரிம்பாங் ரைட் பேக்காக ஆடி அவன் முன்னாடி போயிட்டு இருந்தான்னா கேஸா வந்து ஹி வில் ஹெல்ப் அவுட் டிஃபென்சிவ்லி. இங்கே ஃப்ரிம்பாங்கும் முன்னாடி சாலாவும் முன்னாடினா அது ரொம்ப கஷ்டம். ஸோ தட் இஸ் தி ஒன்லி திங் ஐ கேன் சே. கேஸாட் இருந்தால் அப்பப்போ ஒரு 5 மேட்ச்சுக்கு ஒரு தடவை மேபி ஒரு நல்ல அசிஸ்டோ ஏதோ ஒன்று வந்தால் அது போதுண்டா, இங்கே இந்த பக்கம் வேர்ட்ஸும் மெக்காலிஸ்ட் சூப்பர்ஸ்ல வச்சு நான் ஏதோ கிரியேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் வழிய ஐ கேனாட் சி எனி ஒன் அதர் தென் சாலா அங்கே ரைட் விங்கில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அப்படியே ஃப்ரிம்பாங் மென்ஷன் பண்ணீங்க. ஃப்ரிம்பாங் அண்ட் கர்கஸ் ஆர் வி ஃபைனலி சீயிங் ஒரு சின்ன சின்ன சைன்ஸ், அப்பாடா இவன் 2 பேர்த்தையும் வாங்கினதுக்காக இப்போ தாண்டா ஒரு பயன் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுதா? ஃப்ரிம்பாங் வந்து இட்ஸ் டூ ஏர்லி, இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கா. ஸோ ஃப்ரிம்பாங் பற்றி நான் சொல்லலை. பட் கர்கஸ் வந்து நீங்கள் சின்ன சைனான்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அ மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட்.
அவனோட மென்டாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து எல்லா சேலஞ்சுக்கும் நான் போய் அவசரமாக போய் ஸ்லைட் பண்ணுவேன், இது பண்ணி டேக்கிள் பண்ணுவேன், எல்லோ கார்டு வாங்குவேங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் இருக்குது இப்போ அவனுக்கு, விச் இஸ் வாட் வி வாண்ட். அந்த நம்ம வந்து ஸ்டார்டிங் இந்த சீசன் ஸ்டார்ட்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து டே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுறா, அக்ரெஷன் நல்லது தான், இந்த அளவுக்கு அக்ரெஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு. அதுதான் நமக்கு வேணும். அண்ட் டிஃபென்சிவ்லி எஸ் டன் வெல். இது வரைக்கும் அந்த கண்ட்ரோல் வந்தப்புறமே வந்து நீங்கள் கர்கஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ்லி தேவ் பின் குட், எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ். ஸோ அதனால் வந்து கர்கஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன சைன் இருக்கான்னு கேட்டிங்க, ஐ வுட் சே தட்ஸ் அ மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் அவன் சைட்லேருந்து. ஸோ ஐ திங்க் இதே கண்டினியூ பண்ணானா ஐ கான்ட் சி, ஐ திங்க் அவனும் ராபர்ட்ஸனும் தேர் அட் தட் ஸ்டேஜ் இப்போ இந்த ஃபார்மில் வேர் நீங்கள் வந்து ஈக்குவலாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரையும் கான்ஃபிடென்ஸோட. அதாவது வந்து இவன் வந்தாலும் நல்லா பண்ணுவான், இவன் இருந்தாலும் நல்லா பண்ணுவான். பட் அட் சம் ஸ்டேஜ் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும்னா கர்கஸ் இதே மாதிரி கண்டினியூ பண்ணானா கர்கஸ் வில் பிகம் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் பேக். லைக் கேம் டு கேம் 75% ஆஃப் த கேம்ஸ் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கிற மாதிரி ஆகிடும். அவன் தான் பண்ணணும். ஏன்னா ராபர்ட்சனுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு இந்த சீசனோட. அப்படியே இல்ல ஆனா ஐ திங்க் ராபர்ட்சன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் ராபர்ட்சன் 1 year டீல் மாதிரி கொடுத்துக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி. ஷார்ட் ஏன்னா அவனும் இருக்கணும் தான் நினைப்பான், அன்லெஸ் வந்து he wants to go back and play the Celticல. ஸோ அந்த மாதிரி ஏதானே ஆப்ஷன் இருந்தால் வழியா ஷார்ட் டேர்ம் டீலில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீ இருறா, நீ நல்ல பேக்கப் இந்த சீசன் நீ ஃபார்முக்கும் வந்துட்ட, ஸோ அதனால வந்து நீ இருறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ வில் ஸ்டில் பி a Liverpool full back அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிம்பாங் வந்து நம்ம ரெண்டு பேருமே சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்காங்களா? அட்டாக்லேயும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி அவனோட ஸ்பீடு வந்து செம்ம இம்பாக்ட் கொடுக்கும்ட்டு 1 or 2 இன்ஸ்டன்சஸ்ல வேண்டைக் மிஸ் பாஸ் என்னமோ பண்ணுவான்னு நினைக்கிறேன், இல்லை கொனாட்டே யாரோ மிஸ் பாஸ் பண்ணுவாங்க, அங்கிருந்து சொல்லி நிற்பான் ஃப்ரிம்பாங். அந்த அந்த கவுண்டர் பண்ற பிளேயரை ஒரு பாடி வச்சு ஸ்டாப் பண்றங்கிற ஒரே நோக்கத்துக்காக. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அவன் வந்தானா ஒரு டிஃபென்ஸ் நல்லா தெரியும்டா, ஏன்னா அவன்கிட்ட கிராசிங் அபிலிட்டி இருக்கு, 1-on-1 மேனை டேக் ஆன் பண்ணி ஒரு அவுட் சைட்ல போய் ஒரு கிராஸோ கட் பேக்கோ பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்கு. டிஃபென்ஸ்ல அவன் ஸ்பீடை வச்சு ஒரு என்ன சொல்றது, அவன் சைஸ் இல்லைனாலும் வந்து ஆப்போனன்ட்டோட ஷாட்ஸை பிடிச்சிட்டே வந்து நின்றுவான், டேய் எங்கடா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுவான். அந்த அந்த ஒரு டைம் ஒரு இட் கிவ்ஸ் us 2-3 எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் ஃபார் அவர் டிஃபென்ஸ் டு கம் பேக். அதான் நான் சொல்லியிருந்தேன், அட்டாக்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி அவனோட ஸ்பீட் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்மால் சைன்ஸ் தெரியுது, அந்த லாஸ்ட் கேம் 30 minutes தான் ஆடினா, இந்த கேம் ஃபுல் 90 ஆடினா. அண்ட் பிஃபோர் கோயிங் ஆஃப் இன்ஜர்ட் ஐ திங்க் அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம் கோல் கூட போட்டானே கம்யூனிட்டி ஷீல்ட், செம்ம கேம் நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சவுத்தாம்ப்டன் கேம் அந்த கப் கேம் ஆடினா, அதுக்கப்புறம் இன்ஜர்ட் ஃபார் லாஸ்ட் 12-13 games. ஸோ ஹிம் கம்மிங் பேக் இஸ் குட். அவன் கம்மிங் பேக் கொடுக்கறத பார்த்தா பிராட்லி உள்ள வந்துட்டு அவன் செம்மையா பண்றான். என்னடா அது பயங்கரமான டாக்கிள் அது, ஐயோடா கோல் நினைச்ச போச்சுரா அது அப்படின்னு சொல்லி சரியா. அந்த கொனாட்டே இருக்கிறதே இவ்வளவுதான் ஸ்பேஸ், அந்த இடத்துல எப்படி கிராஸ் வந்துச்சு அது சரி. நியாயத்துக்கு அந்த இடத்துல போய் கிராஸ் உள்ள விட்டான். அவன் என்ன பண்ணான்னு அந்த இதுக்கு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த கிராஸ் அந்த பிராட்லி கிராஸ் உள்ள வருது இல்ல, ஆமா அங்க கொனாட்டே டச் லைன் வரைக்கும் கொண்டு போயிடுவான் அந்த பிளேயரை, டே கிராஸ் உள்ள விட்டுறாரா அப்படின்னு இருக்கும். அவனுக்குள்ள நட்மெக் கிராஸ்ல ஏன்டா இப்படி பண்ற, அந்த இடத்துல போய் நல்ல வேலை பிராட்லி உள்ள வந்து காலை விட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கார்னர் கொடுக்கறதுக்கு. பட் செட் பீசஸ்ங்க எப்படித்தான் தடுக்கிறது, என்னதான் பண்றது, அவங்க கோலை பத்தி சொல்லுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து வேர்ட்ஸ் முடிச்சிட்டு போவோம். everything went through words in the game even before the goal. ஆமா இல்ல அதுதாங்க, that is the way that is, அதாவது ஸ்லாட் வந்து வாங்கும்போது he thought words வந்து 10ல ஆடுவான், அது வழியா போகும்னு. இட்ஸ் ஸ்டில் கோயிங் த்ரூ வேர்ட்ஸ். ஆனால் வேர்ட்ஸ் இப்போ லெஃப்ட் விங்கில் ஆடுறான், அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால இஸ் ஏபிள் டு சி மோர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். அங்கே போ லைக் வாட் எவர் பாஸை போடுறது, இங்கே குவிக் அந்த 1-2s ஆடுறது. அதுவும் எனக்கு அதான் இது லாஸ்ட் கேமாக இல்லை அதுக்கு முன்னாடியான்னு தெரில, அந்த அவனும் அந்த கர்டிஸ் ஜோன்ஸும் ஒன்றா ஆடினா நல்லா இருக்கு, லைக் ஜெனுவினாவே நல்லா இருக்கு. ஈவன் தோ கர்டிஸ் வந்து என்னோட ஒப்பீனியன்ல he didn't have his best game இந்த கேம்ல, பட் ஐ ஸ்டில் தாட் அந்த காம்பினேஷன் வந்து டெஃபினட்டா நல்லா இருந்துச்சு. அண்ட் அவனும் எக்கிட்டிக்கேவும் நல்லா ஆடுறானுங்க இப்போ, அந்த காம்பினேஷனும் நல்லா இருக்கு. ஸோ அந்த வேர்ட்ஸ் இட்ஸ் அ குட் சைன் தட் இப்போ வந்து வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அவன் வந்து இஸ் பிகமிங் லைக் அ பார்ட் அந்த நாட் பார்ட் ஆஃப் த டீம், இஸ் பிகமிங் லைக் த மெயின் என்ஜின் அந்த டீமுக்கு அட்டாக்கிங் த ஃபைனல் தேர்ட்ல. ஸோ விச் இஸ் அ குட் திங் டு சீ. ஃபைனலி ஒரு கோல் வர போன கேம் ஒரு அசிஸ்ட். ஆமா ஃபைனலி ஒரு கோல், கரெக்ட். ஆமா ஒரு கோல் அவனுக்கு இல்ல, அதாவது ஃப்ரிம்பாங் அசிஸ்ட் வேற கிராவன்பர்ச்சோட கோலுக்கு. ஆமா இது அவங்க கோல் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல ஐ திங்க் நிறைய பேர் வந்து கொனாட்டேவை ப்ளேம் பண்ணாங்க, பட் ஐ திங்க்
சில கோல்ஸ் வந்து யூ ஹாவ் டு, அதாவது நம்ம மிஸ்டேக்குங்கிறத விட சில சமயம் ஆப்போனண்ட்டை நல்லா பண்ணுவாங்க. ஐ திங்க் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் கோல்ஸ். சில பேர் கேட்பாங்க கொனாட்டை ஏன் ஜம்ப் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஹையாக ஜம்ப் பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் அந்த கோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொனாட்டே வந்து வாஸ் ஒன் ஆஃப் த ஜோனல் மார்க்கர்ஸ் அந்த 6 yard பாக்ஸில். அவன் பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் கார்னர் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அவன் வந்து அந்த யாருன்னு எனக்கு தெரியல, அவன் வந்து முன்னாடி போயிடுவான். ஸோ ஹீ கம்ஸ் டுவர்ட்ஸ் த நியர் போஸ்ட். ஸோ ஒரு பிரீஃப் பீரியடுக்கு வந்து யாருமே இல்லை கொனாட்டேயோட ஜோனில். அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான், யாருன்னு தெரியல, லிவர்பூல் பிளேயர் தான். அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான், அவன் பக்கத்துலயும் யாரும் இல்லை. போர்ன்மத் அப்போ தான் வந்து கார்னர் எடுக்க வரும்போது தான் தே ஆல் ஸ்டார்ட் கமிங் டுவர்ட்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். வந்து இந்த கோலு டெலிவரி நல்லா இருந்தது. இட் வாஸ் அந்த டெலிவரி நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் பெர்ஃபெக்ட்லி பிட்வீன் அந்த கொனாட்டே அண்ட் அவனுக்கு பின்னாடி இருக்கிற டிஃபெண்டர். அண்ட் அந்த ஏரியால தான் ஒரு போர்ன்மத் பிளேயர் இருந்தான். ஸோ ஒரு ஜோனல் மார்க்கிங்கோட ஒரு வீக்னஸ் என்னன்னாக்க, நீங்க 2 ஜோனுக்கு நடுவில் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். தட் இஸ் த வீக்னஸ். ஜோனல் மார்க்கிங்க்கு அதுதான் வீக்னஸ். அங்க அந்த பிளேயர் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹெடர் பண்ணவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவன் வந்து he was stood in that perfect spot where டெலிவரியும் பர்ஃபெக்டாக இருந்தது, அவனும் he was in the perfect spot. அவன் வந்து and he judged the இதுதான் வந்து you can say கொனாட்டே மேபி ஸ்லைட்லி at fault. இங்கே அந்த டெலிவரியை சரியாக ஜட்ஜ் பண்ணல, அவங்க கொஞ்சம் லேட்டாக ஜம்ப் பண்ணிட்டான் கொனாட்டே. அது வந்து அவன் முன்னாடி இருக்கிறவன் ஹெடர் பண்ணுவான்னு நினச்சானா இல்லை அவனுக்கு மேலே போகுதுன்னு நினச்சானா என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் லேட்டாக ஜம்ப் பண்ணிட்டான். இவன் அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த போர்ன்மத் பிளேயர் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி he jumped. அண்ட் ஆலிசன் மேட் அ குட் சேவ். அந்த ரீபவுண்டில் தான் அந்த கோல் போச்சு. ஸோ சம்டைம்ஸ் ஐ திங்க் இந்த கோல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொனாட்டே வந்து இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் இந்த கோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் சே இட்ஸ் ப்ராப்ளி லைக் 10% கொனாட்டேஸ் மிஸ்டேக்கு, 90% இட் வாஸ் போர்ன்மத் வந்து நல்லா போர்ன்மத் இல்லை சாரி வுல்ஸ் வந்து நல்லா பண்ணானுங்க இந்த கோலுக்கு. அதுதான் தட் இஸ் மை ஒப்பீனியன். அது என்னன்னா that's fine, but you practice all these இல்ல. ஓகே, ஒருத்தவன் வந்து ஜோன் அவுட் பண்றதோ அவனை மீட் பண்ண விடாம பண்றதோ, that's what you practice. All in all வந்து that's what we've conceded 12 and we've scored from 2 or 3 in the season in the Premier League. You cannot be in the top 4 having a negative 9 set piece difference. அது அநியாயத்துக்கு. ஆமாம், இல்லை செட் பீசஸ் வந்து இந்த சீசன் வந்து இது இந்த வுல்ஃப்ஸ் கோல் வந்து அவங்க நல்லா பண்ணாங்கன்னு சொல்கிறேன். பட் ஓவரால் இந்த சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் நாட் டேக் அவே த ஃபேக்ட் தட் வி ஹவ் பின் அட்ரோஷியஸ் செட் பீசஸில். அது இது எந்த எக்ஸ்கியூஸ் கிடையாது. இந்த ஒரு கோலுக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம் வுல்ஸ் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெஜாரிட்டி வந்து வி ஹவ் பின் ரியலி பேட். அதான் என்னன்னே தெரியலைங்க. அது ஏன் எவ்ரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் யூ கம் அவுட் அண்ட் சே செட் பீஸ் இப்படி இருக்கிறனால தான் நாங்கள் தோக்குறோம், எங்களுக்கு தெரியுது. ஆனா ட்ரைனிங்ல நீ என்ன பண்ற, எனக்கு அதுதானே நீ புரிய மாட்டேங்குது. நீ சொல்றதால எங்களுக்கு தான் புரியுது. இதுக்காக தான் நீ மேனேஜர் இருந்தீங்கன்னா நாங்களே வந்து மேனேஜரா இருப்போமே, எங்கனால இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுக்க முடியும். அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை சால்வ் பண்றதுல உனக்கு சம்பளமே. செட் பீஸ் கோச் ஒருத்தர் இருக்கிறியா, அவனை தூக்கி போட்டுட்டு செருப்பால் அடிச்சு அவனை வெளியே அனுப்பு, அனுப்பிச்சு போட்டு வேற ஏதோ ஆளை கூட்டிட்டு வா. அவன் அந்த நாய்க்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, கோல் போறது வர மாட்டேங்குது. கார்னர் எடுத்தா எங்கேயோ கார்னர் போகுது, நம்ம மக்கள் எங்கேயோ நிக்கிறானுங்க. இந்த மேட்ச் மெக்காலிஸ்டர் எடுத்தது இல்ல, இந்த கேம் வந்து ஒரு நம்ம யூனிக்கான ஒரு செட் பீஸ் ரூட்டீன் பண்ணோம், ஜஸ்ட் மிஸ் ஆயி போச்சு. வேர்ட்ஸ்க்கு ரெண்டாவது வேர்ட்ஸ் இருக்கணும். ஆமா அந்த வேர்ட்ஸ் வந்து ஷார்ட் எடுத்து. அத இன்னொரு கிராஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ போகுது கிராஸ், பாண்டை கொண்டல எங்கேயோ நிக்கிறானுங்க. டேய் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒன்னா எடுக்கிறவனுக்கு எடுக்க தெரியலையா, இல்ல இவனுக்கு ஓடுறவனுக்கு ஓட தெரியலையா, இல்ல எவனுமே பேசவே மாட்டேங்கிறானுங்களா ட்ரைனிங்ல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு அவனுக்கு ஒருத்தவன் சம்பளம் கொடுத்து வச்சுக்கீங்கன்னு தெரியல. என்னன்னா மேன் யுனைடெட்ல ஒருத்தவன என்ன தெரியுமா அங்க வச்சிருந்தானுங்க, அந்த பப்ளிக் அப்பியரன்ஸ்ல வந்து பாடி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர்னு ஒருத்தர் வச்சிருந்தானுங்க. அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அவனை வந்து இப்ப இந்த ரேட் கிளிப் வந்ததுக்கு அப்புறம் தான் அடிச்சு வரலாம், ஓடிப்போ நீ இருந்து என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி. இந்த செட் பீஸ்ல நீ இருந்து என்ன கிளிக்கிறோம், நீ கிளம்பு, நீ முதல்ல நீ இருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. நீ அட்லீஸ்ட் ட்ரைனிங் பண்ணலாம், இந்த வீடியோ வாட்சி காமிச்சு டேய் தானே தப்பு பண்றீங்க பண்ணாதீங்கன்னாச்சு சொல்லலாம். நீ எதுவுமே பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. நீ எதுக்கு சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கிற செட் பீஸ் கோச் சொல்லிட்டு ஆரன் பிரிக்ஸா அவன் தான், அப்படியே அடிச்சு ஓடிப்போ, நீ இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு செட் பீஸ்ல. பட் ஆல் இன் ஆல் இல்ல பேசாம என்னைய தூக்கி செட் பீஸ் கோச்சா போடலாம், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் டிசைன் பண்ணி ஒரு கோல் போட்டிருக்கோம் நாங்க இந்த சீசன். பாக்குறேன் வீடியோ வந்து காமிச்சா
வீடியோ எடுத்து காமிச்சாதான் நம்பிக்கை வரும். இந்த மாதிரி வாழ நானும் சொல்லுவேன். நான் தான் ஸ்லாட்டுக்கு போன் பண்ணேன். ஐயோ இல்ல ஸ்லாட்டுக்கு போன சீசன் நான் தான் போன் பண்ணேன், இந்த சீசன் இல்ல, போன சீசன் நான் தான் போன் பண்ணேன், நான் தான் சொல்லி கொடுத்த நானும் சொல்லுவேன். இதெல்லாம் அப்படி நம்பிக்கையா இருக்கு, நம்ப முடியாது. அதனால வந்து ஆல் இன் ஆல் இவ்வளவு புலம்பி விட்டு டாப் 4 and we are leading by 3 points from 5th position. இவ்வளவு மோசமா ஆடி, அதான் இவ்வளவு மோசமா ஆடி 6 கேம் தோத்து ரோட்ல வரவெல்லாம் கேவலமா பேசுறான். அப்படியெல்லாம் கேவலமா பேசி ஆஃப் தி சீசன் முடிஞ்சு டாப் 4ல இருக்கோம். இது நமக்கு மானக்கேடா, நம்மளோட பின்னாடி இருக்கிறவனுக்கு மானக்கேடான்னு தெரியல. ஐயோ சரி லீட்ஸ் அங்க அடி வாங்குவோமா? லீட்ஸுக்கு முன்னாடி ஃபைனலா ஒரே ஒரு இது உல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆஃப் த கேம்ல ஜோட்டாவோட 2 குழந்தைங்கலாம் வச்சு மாஸ்காட்டா வச்சு வந்தாங்க. ஸோ தட் வாஸ் ரியலி நைஸ் டு see. ஆப்வியஸ்லி அவங்க வைஃப் கூட லேட் ஐ மீன் விடோ கூட தேங்க் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர்ல. தேங்க் யூ ஃபார் யுவர் இம்மென்ஸ் சப்போர்ட், இந்த கிளப் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கு என் கணவர் போனதுக்கு அப்புறம், அண்ட் உங்களுடைய விஷஸ் எல்லாமே ரொம்ப 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 நன்றின்னு சொல்லிட்டு அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. இட் வாஸ் ரியலி நைஸ். 4 குழந்தைங்களும் கூட்டிட்டு வந்துட்டு ஆலிசனும் வேண்டைக்கும் கூட்டிட்டு வந்தாங்க அவங்கள வெளியே. அப்புறம் அந்த பிட்ச்ல விளையாண்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஹோப்ஃபுல்லி அந்த பசங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்மளுடைய அகாடமியில ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து ஃபுட்பால் ஆடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் கொடுத்து டியோகோ மாதிரி ஒரு பினிஷரை ரெடி பண்ணோம்னா வேற லெவல் தான். ஏன்னா நம்ம டீமுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. பாக்ஸ்ல போனோம்னா ஒரு நாய் ஒண்ணு பண்ண மாட்டேங்குது, அவங்களை யாரும் டெவலப் பண்ணி பாக்ஸ்ல நேரம் கூட்டிட்டு வருவோம். சரி ஆமா. பட் அப்படியே வருவோம் லீட்ஸுக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ 16th இருக்காங்க. இன்னைக்கு வந்து சண்டர்லாண்ட் ஆடுறாங்க ஆஸ் ஆஃப் ரெக்கார்டிங். சொன்ன ரிசல்ட் தெரியாது. இந்த கேமுக்கு, இந்த சண்டர்லாண்ட் கேமுக்கு முன்னாடி இருக்கிற 4 கேம் வந்து அன்பீட்டன். அவங்கள தான் இந்த தேர்ஸ்டே நியூ இயர் அன்னைக்கு ஆடுறோம், ஜனவரி 1 அவங்கள இந்த சீசன் ஆடி இருக்கோம்ல, அதுவும் ஞாபகம் இல்ல. கேவலமா கடைசியில 3-3 முடிச்சு, அதுலயும் ஒரு செட் பீஸ்ல கன்சிட் பண்ணி ஒரு காரணம். ஆமா கரெக்ட், ஞாபகம் இருக்கு. கருமண்டா, அது ஜெயிச்சிருந்தா கூட வந்து இப்ப 8 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 4 வாரம் முன்னாடி தானே நடந்தது அது. ஆமா, ஏன்னா இப்ப முடிஞ்சிருச்சு இல்லைங்க. நெக்ஸ்ட் கேம் வந்து 18th இல்ல 19th நெக்ஸ்ட் கேம். நெக்ஸ்ட் கேம் 19th. சோ இன்னும் ஒரு அபோனன்ட் நம்ம ஆடல. இந்த யார் ஆடல? யாருன்னு ஞாபகம் இல்ல எனக்கு. இந்த சீசன் பர்ன்லி ஆடிட்டோம், வெஸ்ட் ஹாம் ஆடிட்டோம், லீட்ஸ் ஆடிட்டோம், வூல்ஸ் ஆடிட்டோம், போர்ன்மவுத் ஆடிட்டோம். பாரஸ் தான் செருப்படி ஆன்ஃபீல்ட்ல. நீங்க ஒவ்வொன்றா சொல்லுங்க, நான் சொல்றேன். சரி, டாட்டம் ஆடணுமா? 2-1 வின். நியூ காசில் குமாவா கோல் கடைசியில. ஆமா நியூ காசில் ஞாபகம் இருக்கு. பிரைட்டன் ஆடிட்டோம், எவர்டன் ஆடிட்டோம். எவர்டன் 2-1 வின். ஆமா. ஃபுல்லம் ஆடணுமா? ஃபுல்லம் ஆடல. ஐ திங்க் ஃபுல்லம் தான் ஆடலன்னு நினைக்கிறேன். கரெக்ட் ஃபுல்லம் தான் ஆடல. எனிவே சோ அதுதான் இன்னும் ஆடல. பட் இல்ல, இந்த வாரம் வந்து ஆக்சுவலா பயங்கரமான ஃபிக்சர் லிஸ்ட், டாப் 4 ரேஸ். ஸோ நம்ம வந்து லீட்ஸ் ஆடுறோம் ஆன்ஃபீல்ட்ல, ஆர்சனல் வில்லாவை ஆடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர்சஸ் தேர்ட். வில்லா தோத்தாங்கன்னா டாப் 3 இன் அவர் சைட்ஸ். ஐயோ சரி, ஆமா. வில்லா 11 கேம் ஸ்ட்ரெயிட் வின்னுங்க. செல்சி கூட வின் ஆவணுங்க. 11 கேம் ஸ்ட்ரெயிட் வின் பிரீமியர் லீக்ல, அநியாயத்துக்கு. ஆமா, செல்சின்னு ஒண்ணு ஞாபகம் வருது. செல்சி போர்ன்மவுத் அது. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அவங்க மேன் சிட்டி ஆடுறாங்க செல்சி. ஸோ 2 போர்ன்மவுத்தும் ஒரு லாஸ்ட் 8 கேம்ஸ்ல என்னமோ ஒரு வின் கூட இல்ல போர்ன்மவுத்துக்கு. ஆமா, இல்ல அவங்க டெஸ்பரேட்லி நீட் பாயிண்ட்ஸ் போர்ன்மவுத். ஆமா, அதனால வந்து அதுல ஏதோ போர்ன்மவுத் பண்ணனும். ஐ மீன் மேன் சிட்டி அவங்க ஆடுறாங்க, ஆர்சனல் வில்லா ஆடுறாங்க. அவங்க இல்ல மேன் சிட்டி வந்து சண்டர்லாண்ட் ஆடுறாங்க, யுனைட்டட் வந்து வூல்ஸ் ஆடுறாங்க. யுனைட்டட் வூல்ஸ் ஆடுறாங்க. சோ வூல்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் வேணும். நம்ம ஏதோ பண்ணி அனுப்பிச்சுட்டோம். வூல்ஸ் தெய்வமே, அடுத்த மேட்ச் போய் தயவு செஞ்சு ஆன் டார்கெட்ல அடிச்சு இந்த ஸ்ட்ராண்ட் லார்சன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. வூல்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. யுனைட்டட் பண்ணா கூட விட மாட்டீங்க. இல்ல யுனைட்டட் கேரண்டி 3 பாயிண்ட்ஸ், அது சொல்லிக்கிறேன் இப்பவே. சிட்டி சண்டர்லாண்ட் அது ஒரு பெரிய ஃபிக்சர். ஐ திங்க் சண்டர்லாண்ட் இன்னைக்கு ஜெயிச்சா அவங்க வந்து நமக்கு பின்னாடி ஒரு 2 பாயிண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க. அவங்க சண்டர்லாண்ட் அந்த 7 பேருமோ இங்க போயிட்டானுங்களே ஆப்கானுக்கு, அந்த டீம் தான் பயங்கர டிப்ளீட்டட் டீம் ஆச்சு. ஆமா அது கரெக்ட். செல்சி போர்ன்மவுத் சீரியஸ்லி இது ஒரு நெக்ஸ்ட் 2-3 கேம்ஸ் வந்து இட் குட் மேக் us go closer at least to வில்லாவோ டு. ஏன்னா இப்போ ஆர்சனல் வில்லா என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். டிரா 4 பெனிஃபிட், வில்லா வின் 4 பெனிஃபிட், ஆர்சனல் வின்னா நம்ம டாப் 3 ஃபைட்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிருவோம். அதனால என்ன நடந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி செல்சி சிட்டி என்ன நடந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். ஆனா செல்சி சிட்டி இல்லையே, செல்சி சிட்டி இல்லையே, அது அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் செல்சி சிட்டி தானே. ஆமா ஆமா. ஆனா நம்ம ஜெயிக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா, நம்ம ஜெயிக்கணும். ஆமா, அது பாத்துக்கலாம். சரி, லீட்ஸ் இதெல்லாம் பண்ண போறானுங்க, இதே 3-5-2 தான் ஆட போறானுங்க அவனுங்க. என்ன நடக்கும், என்ன பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். கர்த்தரே, இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கா பார்த்து இந்த புள்ளைக்காச்சு கொஞ்சம் அறிவை கொடுத்து ஏதாவது கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ற மாதிரியாச்சும் ஏற்படுத்தி குடுத்தினா நான் பாட்காஸ்ட் நடத்திடுவேனே. என்ன பண்ணணும்னு கேட்டா ஜெயிக்கணுங்கிறாரே கர்த்தரே. இல்ல ஐ திங்க் ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ஆடணும்ல வுல்ஸ் கிட்ட, அதை தாங்க தட் வி ஹேவ் டு, அதை தாங்க நம்ம கண்டினியூ பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணி எல்லா கேமும் ரீசெண்டாக பாருங்க, டாட்னமாக இருக்கட்டும், பிரைட்டனாக இருக்கட்டும், வுல்ஸாக இருக்கட்டும், இன்டர் மிலானாக இருக்கட்டும், கோல் நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம். அதுதாங்க முக்கியம். ஓப்பனிங் ஹாஃபில் கோலை போட்டிருப்பா, 1-0 லீட்ல ஹாஃப் டைம்ல போனா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் கேம் மேனேஜ்மெண்ட் தாங்க, அதுதான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம். அதான் கொஞ்சம் ஒரீடா இருக்கு. ஸோ நீங்க அந்த லீட்ஸ் 3-all draw அதே விடுங்க, வுல்ஸ்ல 2-0 லீட்ல இருக்கும், ஹாஃப் டைம்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பாத்தீங்களா பாஸ் போடுறதே மறந்துட்டானுல. டேய், இங்க பாஸ் இவ்ளோ கேவலமா போடுறீங்க, என்னதான்டா பண்றீங்க, உள்ள ரெண்டு பெக் போட்டு இது வரீங்களா ஹாஃப் டைமுக்கு அப்புறம், ஏன்டா இப்படி பண்றீங்க, அநியாயத்துக்கு இப்படி ஆடுறீங்களா அப்படின்னு இருக்கு. பாஸ் போடுறதெல்லாம் எப்படிடா மறக்கும். ஹாஃப் டைம் 15 மினிட்ஸ் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னமோ காலுக்கு பின்னாடி ஏதோ அணுகுண்ட வெட்டி கட்டி கொடுத்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க. ஏன்னா பாஸ் ஒழுங்கா போட்டாக்கி இது வெடிச்சிருமாடா, காலுக்கு வெடிச்சு பக்கத்து தெரியும் கோடிடுமா என்ன, அப்படி ஆடிட்டு இருக்கா அநியாயத்துக்கு. பாஸ் போறது கூட எப்படா மறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல. ஒழுங்கா கேட்டா ஸ்லாட் என்ன பதில், அவரு ஒண்ணுமே பேச மாட்டாரியா, அவரு பேசாமே இப்படிதாண்டா ஆடுறீங்க, அவர் ஏதாச்சும் பேசினா கூட பரவாயில்லடா, அவரு பேசாமே இவ்வளவு மோசமா நீங்க என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாஸ் போறதே மறந்துடுறானுங்க. இல்லைங்க, அதுதான் அந்த கேம் மேனேஜ்மெண்ட் தான், அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ டிஃபென்சிவ்லி கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிருக்கு, கேம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் அப்போவானு சரி 1-0 லீட்ல இருந்தா வச்சு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும், சரி இவங்க எதுவும் ஓவரா எதுவும் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதாங்க ஐ திங்க் இந்த சீசன் இட்ஸ் அ கேஸ் ஆஃப் ஸ்லோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இந்த சீசன்லாம் இனிமேல் டைட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப அன்லைக்லி, இஃப் அட் ஆல் ஆல்மோஸ்ட் 0% சான்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் இப்போ ஓகே, இப்போ டாப் 4 வேணும், நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் கேம் பை கேம், அதுதான் நமக்கு தேவை. இவன் ஸ்டார்டிங் லைனப் ஐ திங்க் கேஸ் ஆட மாட்டான் ஃபார் ஷூர். ஐ திங்க் கேக்போ கம்ஸ் பேக் இன் வேர்ட்ஸ் எங்க போவா, அதுதான் என்னோட கன்சர்ன். அது எனக்கும் தெரியல. எனக்கு ஐ திங்க் இஃப் ஸ்லாட் இது பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன கேட்டா வேர்ட்ஸ் அதே லெஃப்ட் விங்ல வச்சுட்டு கேக்போ தூக்கி ரைட் விங், நான் லெஃப்ட் விங்ல இருந்து எதுவும் பண்ணல, ரைட் விங்ல இருந்து பெருசா இது பண்ண போறான், ரைட் விங்ல தூக்கி போட்டு அவன் ஆடுறது ஒண்ணுதான், ஆடாம இருக்கிறது ஒண்ணுதான். பாருங்க, அவன் 4 கேம் இன்ஜர்டு, 4 கேம் ஜெயிச்சோம். இப்ப தலைவன் ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் கேம், நீங்க பாருங்க என்ன கூத்து பண்றான்னு மட்டும் பாருங்க நீங்க நெக்ஸ்ட் கேம்ல. அதாவது இந்த கேம் நீங்க சொன்னீங்க லெஃப்ட் ஃபுட்ல ஒரு ஷாட் எடுத்தான், அது எதுக்கு தெரியுமா, ரைட் விங்ல ஆடி லெஃப்ட் ஃபுட்ல ஷாட் எடுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றான். ஓடுவோம் நம்ம காசா பணமா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம். பட் மக்களே அதே மாதிரிதான், காசா பணமா இஷ்டத்துக்கு அடிக்க வேண்டிய ஒரே பட்டன் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ மறக்காம சேஷாத்ரி இப்ப கூட டேட்டா பார்த்து சொன்னாரு, 40% 35% ஆயிருச்சான். ஒரு 5% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ மறக்காம அந்த 35% பண்ணீங்கன்னா நம்ம இந்த 3500 டப்புடு நியூ இயர் அன்னைக்கு அந்த கேமோடய நம்ம கொண்டாடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அங்கே எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சேஷாத்ரி நானும் நிறைய டாபிக் பேசியிருக்கோம் இந்த இதுல. ஸோ உங்களுடைய தாட்ஸை கரெக்டா அந்த டைம் ஸ்டாம்போட, சாரி இன்னொன்னு கேட்டுக்கிறேன், டைம் ஸ்டாம்ப்ல என்ன விஷயம் சொல்லி போட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணா அந்த வீடியோ மறுபடியும் போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே ஆகுது. அப்படியா? இல்லையே, அந்த பாயிண்ட்ல இருந்து தானே ப்ளே ஆகணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே ஆகுது. அதனால என்ன எனக்கு பாருங்க, இல்லைங்க மக்களே, அது அவர் யூடியூப் பிரச்சனை, அது நீங்க போடுறதுல பிரச்சனை இல்ல. நீங்க அப்படியே டைம் ஸ்டாம்ப் வச்சு போடுங்க. டைம் ஸ்டாம்ப் போட அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கமெண்ட் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓவரா தான் கேட்கறேன், பட் கொஞ்சம் போட்டீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கஷனுக்கு கமெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். பட் ஆல் இன் ஆல் உங்களோட கமெண்ட்ஸ் கீப் இட் கமிங்.
ஆமா இல்ல அதான் மக்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க இதில் சப்ஸ்கிரைப் பண்றதே பெருசு இதுல இவர் என்ன எக்ஸாம்ல இப்படி எழுது அப்படி எழுதுன்னு சொல்ற மாதிரி எழுத சொல்றாரு அப்படின்னு. கரெக்ட். ஆமா. ஆமா பட் அதான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்க, கீழே உங்களுக்கு ஐடி ரெண்டுமே தெரியும். அப்படியே ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் லீட்ஸ் கேமுக்கு அதோட முடிச்சுக்கோங்க. ஆன்ஃபீல்டு ஆமா 2-1 இல்ல 1ன்னு ஆரம்பிச்ச போது இவர் எங்க நம்ம ப்ரெடிக்ஷன் எடுத்துட்டு போறாரோன்னு பயந்துட்டேன். என்ன சொன்னீங்க? இல்ல நான் வந்து 1-0 சொல்லலாம்னு இருந்தேன், க்ளீன் ஷீட் இந்த வாட்டி. வி பிகின் நியூ இயர் வித் க்ளீன் ஷீட், அதுதான் என்னோட ஆசை. நியூ இயர்னா நமக்கு நம்ம தான், இனிமேல் டைட்டில் நமக்கு தான். இந்த இயர் தாண்டியாச்சு. 25ல ஃபர்ஸ்ட் 5 monthsல பண்ண கூத்துனால எல்லாம் வயித்தறிச்சல்லே செத்துட்டானுங்க. ஆனா நம்மளுக்கு வந்து கெட்ட திருஷ்டிலாம் வந்துருச்சு நெக்ஸ்ட் 5 monthsக்கு. நம்ம நியூ இயர்னு வந்தாலே உலகம் மறுபடியும் சுத்தும் போது ஸ்லாட்டோட மண்டையில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகி பிரெயின் ஃபுல்லா எனர்ஜைஸ் ஆகி பாரு, இனிமேல் வந்து ஈச் கேம் 4-5 கோல்ஸ் தான், எவனும் தடுக்க முடியாது. நியூ இயர் வந்துருச்சு, புது வருஷம், அதனால புத்துணர்ச்சியோட லிவர்பூலை பாக்குறோம், என்ஜாய் பண்றோம், ஆர்சனலை கீழே தள்ளுறோம், மேன் சிட்டியை கீழே தள்ளுறோம், மேல போறோம். பிஎஸ்ஜியாவது எவனாவது சாம்பியன்ஸ் லீக்ல வந்தாலும் செருப்படி கொடுக்குறோம். சரி, அப்படியே முடிச்சுக்கலாம், விட்டுருங்க.